இயேசு கிறிஸ்துவாலும் இந்த மாலை வேளையில் கூடி வந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் அவர்களுடைய கருமையும் இறக்கமும் உண்டாவதாக. கிறிஸ்தவர்கள் அன்பான சகோதர சகோதரர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவரையும் இந்த 2வது வேத பாட வகுப்பிற்கு அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். போன வாரம் படப்பையில் உங்கள் ஊரில் வந்துட்டு போனது யாரோ வாயை கட்டிட்டாங்க. செய்வினை செய்யப்பாடெல்லாம் செஞ்சு அதனால் தொண்டை ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஒன்றும் இல்லாமல் போகணும்னு யாரோ ஜெபம் பண்ணியிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம விடுவோமா? இது 3வது செய்தி. இது 3வது இடத்துல பேசுகிறோம். மைக் இருக்கனால தப்பிச்சோம். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கங்க. எவ்வளோ தூரம் நம்ம வந்து சத்தமாக பேச முடியுமோ நான் பேசுகிறேன். த்ரோட் இன்ஃபெக்ஷன் கோல்டு பண்ணி பெய்யுதுலாம். ஓகே, நம்ம போன வாரம் பார்த்த முதல் வகுப்பு வெளியாக்கப்பட்ட ரகசியங்கள். கொலோசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 1 அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 1:25. மறைவாய் இருந்ததும் இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதுக்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் என்ன வந்ததான் மறைவாய் இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம். ஆதி காலங்கள், ஆதியாகமம் 1:1, ஆதியிலே தேவன் வானத்தை ஆதி காலங்களுக்கு தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்த ஒண்ணு இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்டது. அந்த வெளியாக்கப்பட்ட ரகசியம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பாடங்களாக 33 பாடங்களாக நம்ம பார்க்க போகிறோம். அதுல முதல் பாடம் நம்ம பார்த்தது இந்த வெளியாக்கப்பட்ட ரகசியம் அடங்கிய இந்த பரிசுத்த வேதாகமத்தை பற்றிய மகிமை என்ன. Know the glory of the Bible. பரிசுத்த வேதாகமத்தின் மகிமை என்ன, ஏன் இதை படிக்கணுமா, ஏன் இதை படிக்கணும் என்பது போன்ற பல காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். ரைட்டுங்களா? இந்த பைபிளை எரிக்கணும், கிறிஸ்தவர்களை கொளுத்தணும் அப்படின்னு சொன்னவங்கள காணாம போயிட்டாங்க. அது என்றென்றைக்கும் ஜீவித்து இருக்கிறது. வார்த்தையானது என்றென்றைக்கும் ஜீவித்து இருக்கிறது. அது வீணாய் போகாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால அது வீணாய் போகாது, என்றென்றைக்கும் அது மகிமை இருக்கும் இல்லையா? அது தேவனுடைய மகிமை. இதை எந்த மனுஷனாலையும் அழிக்க முடியாது. நீங்க குப்பையில வேணா போடலாம், ஆனா குப்பையில இருக்கிறத மேல கொண்டு வரக்கூடியவர், மேல இருக்கக்கூடிய வானாதி வானத்தில் கொள்ளாத சர்வ வல்லவர். ஆமென். அவரால் ஆகாதது ஒண்ணும் கிடையாது. சோ அப்படிப்பட்டவர் எழுதி கொடுத்த புத்தகம் 40 மனிதர்கள் எழுதினாங்க. ஆனாலும் அவர்களை இயக்கியது தேவன். தேவன் தன்னுடைய ஆவியை அவர்களுக்கு ஊற்றி ஒரே கருத்தை வைத்து 40 நபர்களும் அதை எழுதினார்கள். ஏறக்குறைய 1600 ஆண்டுகள் இந்த வேத புத்தகம் எழுதப்பட்டது அப்படின்னு பார்க்கணும். பழைய ஏற்பாடு 1500 ஆண்டுகளும், புதிய ஏற்பாடு 100 ஆண்டுகளுக்கு காலகட்டத்திலே எழுதப்பட்டது. ஏறக்குறைய 40 தேவ மனிதர்கள் எழுதினாங்க. 3 கண்டங்களில் எழுதப்பட்டது. ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆப்பிரிக்க கண்டம். 3 கண்டங்களில் இருந்து 40 தேவ மனிதர்களை கொண்டு, ஆடு மேய்க்கிறவர்கள் இருந்து அரசர் வரை, மருத்துவர்கள் இருந்து அவ்வளவு பேரையும் தேவன் தன்னுடைய ஆவியினால் நிரப்பி அவர்களை எழுத வைத்தார். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். என்ன உதாரணம் சொன்னேன்? எப்படி ஒரு நபரால் 40 நபரால் ஒரே கருத்துல எழுத சொல்ல முடிஞ்சு? அதுக்கு ஒரு உதாரணம் சொன்ன. அது சத்தியம். பரிசுத்த ஆவியால் எழுதப்பட்டதுங்கிறது சத்தியம். அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் சொன்னேன் போன வாரம். பேனாவை எழுதி
ஒரு மனிதன் அழகு சூப்பர் சிஸ்டர். எவ்வளவு பேனாவை எழுதினாலும் எத்தனை நபர்கள் எழுதினாலும் ஒரு மனிதனுடைய தாட் தான் வரும். நான் இன்னைக்கு ஒரு பேனா எழுதுவேன், நாளைக்கு ஒரு பேனா, காலையில் ஒரு பேனா, சாயந்தரம் ஒரு பேனா எழுதினாலும் தாட் ஒன்று தான். வெரி குட், ஒன்று நானே மறந்துட்டேன். இன்னொரு உதாரணம், நம்ம நாட்டில் ஜனாதிபதியோ பிரதம மந்திரியோ அமெரிக்க நாட்டுக்கு ஜனங்களுக்கு மக்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தி அனுப்புறாரு. ஒரு சுதந்திர தினம், அமெரிக்காவுடைய சுதந்திர தினம் வாழ்த்து செய்தி நம்ம நாட்டு தலைவர் அனுப்பணும். மோடிஜி அவர்கள் அனுப்பணும். எப்படி அனுப்புவாரு? அவராக உட்காந்து பேப்பர் பேனா லைட்லாம் போட்டு ஃபேனை போட்டு உட்காந்து எழுதுவாரா? இல்ல, அவர் சொல்லுவாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. ஒருத்தர் எழுதுவாரு, ஒருத்தர் டைப் பண்ணுவாரு, ஒருத்தர் அனுப்புவாரு. எல்லாரும் இவருடைய வேலையை செய்கிறவர்கள், தூது போய் சேர வேண்டும் என்பதற்காக உழைக்கிறவர்கள். அதை அமெரிக்கா தேசத்துல நேர போஸ்ட் ஆஃபீஸ் இருந்து ஜனாதிபதியா போய் வாங்க போறாரு. அதை கொண்டு வந்து ஒருத்தர் கொடுத்துருப்பாரு, அதை வாங்குவாரு. மாளிகை, அமெரிக்க மாளிகையில அதை பத்திரப்படுத்துவாரு. அது ஐயா உங்களுக்கு கடிதம் வந்திருக்குன்னு சொல்ற ஒருத்தர் இருப்பாரு. ஃபேக்ஸ் மிஷின் ஆன் பண்ண ஒருத்தர் இருப்பாரு. எத்தனையோ நபர்கள், அவ்வளவு பேர் இயங்கினாலும் கருத்து ஒன்று. ஏன்னா எழுதினவர் ஒருத்தர். அதுபோல 40 நபர்கள் இல்லை, நீ 4000 பேரை வச்சு எழுதினாலும் கருத்து ஒண்ணுதான் இருக்கும். ஏன்னா எழுதினவர் ஆத்தர், ஆசிரியர் ஒருவர், பரலோக தேவன், அவர் எழுதினார். அதனால கருத்துக்கள் மாறாது. இந்த உதாரணங்களை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும், ஞாபகத்துல வைத்துக் கொண்டுதான் நம்ம ஏன் அப்படின்னு கேட்பாங்க. இஸ்லாமியர்கள் பயங்கரமா கேள்வி கேட்கிறாங்க. இந்து சகோதரருக்கு அவ்வளவு தெரியாது. இஸ்லாமியர்கள் பயங்கரமா கேள்வி கேட்கிறாங்க. யூடியூப்லாம் பார்க்கணும். இப்போ நம்ம அவங்க இப்படி கேள்வி வச்சா நம்ம இப்படி பதில வைக்க கற்றுக்கொள்ளணும். அதுக்காக தான் இந்த காரியம். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம கடந்த வகுப்புல நம்ம பார்த்தோம். அப்போ பைபிள் அதனுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு. பைபிள்னா என்ன அர்த்தம்? பைபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தோம். இந்த வாரம் மட்டும் ஒருத்தவங்க இன்னைக்கு இருந்த புதுசாக வந்தவங்க பிரதர் 2 பேர். ஓகே, தேங்க்யூ. பைபிள்னா என்ன? பைபிள் கொண்டு வாங்க. பைபிள் படிச்சியா? பைபிள் எடு. பைபிள்னா என்ன அது பார்த்தோம். பைபிள் அப்படிங்கிறது பிபிலியோ என்கிற கிரேக்க வார்த்தை தான் ஆங்கிலத்துல பைபிள்னு வந்தது. அதுக்கு தமிழ்ல என்னன்னா புத்தகம் அப்படின்னு அர்த்தம். பைபிள்னா புத்தகம். அதனாலதான் வெறும் பைபிள் சொல்லாம ஹோலி பைபிள்னு சொல்றோம். பரிசுத்த புத்தகம், பரிசுத்த வேதாகமும். இது உலகத்துல எத்தனையோ வேதங்கள் இருக்குது, ஆனால் இது பரிசுத்த தேவன் எழுதி கொடுத்த பரிசுத்த புத்தகம். அதுதான் ஹோலி பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பைபிளும் இதை போட்டுப்பாங்க. வெறும் வேதாகமும் நீங்க பார்க்கவே முடியாது. பரிசுத்த வேதாகம் இது, சரிங்களா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அதுல 2 புத்தகங்கள் இருக்குது. ஒண்ணு பழைய ஏற்பாடு, இன்னொரு புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு என்ன மொழியில் எழுதப்பட்டது? எபிரேய மொழியில, ஹீப்ரூல எழுதப்பட்டது இல்லையா? புதிய ஏற்பாடு என்ன மொழியில் எழுதப்பட்டது? கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு எபிரேய மொழி, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுது. தமிழ்ல நேரடியா எழுதுனாங்களா? மோசேயோ ஆபிரகாமோ தாவீதோ இல்ல. அப்போ பல மொழிகளில் அது எழுதப்பட்டது. எபிரேய கிரேக்க மொழியில் எழுதப்பட்டு அதுக்கப்புறம் மொழி மாற்றம் செய்யப்பட்டு நமக்கு தமிழ்ல வருது. 17ஆம் நூற்றாண்டுல சீகன் பால் கையர் என்கிறவர் தரங்கம்பாடியில இறங்குறாரு. ஆறுமுக நாவலர் என்கிற யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு சிவபக்தர்கிட்ட போய் தமிழ் படிக்கிறாரு. 6 மாதங்கள் அவர் தமிழ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தமிழ்ல பைபிள் எழுத ஆரம்பிக்கிறார். அதனாலதான் தமிழ், நம்ம பைபிள்ல என்ன மொழி இருக்குன்னு சொன்னேன், மறந்துடாதீங்க, சமஸ்கிருத மொழி. சரியா? ஆதியிலே தேவன், தேவன்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது இல்லையா? வானத்தை பூமியின் சிருஷ்டித்தார்ங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது. இது சான்ஸ்கிரிட், சமஸ்கிருதம். ஐயர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க தெரியுது, எங்க மொழிப்பா நீ இப்ப பயன்படுத்துற கிறிஸ்தவ அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் பைபிள் அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறோம், ஆனா அதுல சமஸ்கிருதம் கலந்த வார்த்தைகள் இருக்குது. புருஷன், ஸ்திரீ, ஸ்திரீங்கிறது தமிழ் வார்த்தையா? ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளவும், அழகா முக்காடு போட்டிருக்கீங்க. ஸ்திரீ அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது. புருஷங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது. தேவன், கர்த்தர் தமிழ் வார்த்தை கிடையாது. சரிங்களா? இது சமஸ்கிருத வார்த்தை. அப்ப தமிழ்ல நம்ம எப்படி பயன்படுத்துறது? என்ன வார்த்தைகள் அதை பயன்படுத்தலாம். அவர் நீ எப்படி கூப்பிடுறேன்னு பிரச்சனையே இல்லை. கூப்பிடுறியாங்கிறத பிரச்சனை. நீ எப்படி அப்பாவை எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கலாம். அப்பாவை அப்பான்னு கூப்பிடு, அப்பாவை அம்மான்னு கூப்பிடு, அப்பாவை எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. கூப்பிடுறியாங்கிறத அவர் பார்க்கிறாரு. எப்படிய பெயர் பெரிய பிரச்சனையே கிடையாது. இருந்தாலும் நம்ம பைபிள் ஸ்டடியில் வரனால நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஞாயிறு ஆராதனை தேவையில்லை, ஆண்டவரே தொழுதுட்டு போயிட்டே இருக்கலாம். பைபிள் ஸ்டடி வரனால தேவன் யாரு, கர்த்தர் யாருங்கிறதெல்லாம் நம்ம தெளிவா
புரிந்து கொள்ளணும் அப்படின்னு பார்க்கணும். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது பார்ட். நம்ம போன வாரம் சொன்னபடி வெளியாக்கப்பட்ட ரகசியங்களுடைய பார்ட் 2. என்னது தலைப்பு? பரிசுத்த வேதாகமத்தை திறக்க உதவும் திறவுகோல்கள். பரிசுத்த வேதாகமத்தை திறக்க உதவும் திறவுகோல்கள். அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். போன வாரம் பார்த்தது வெளியாக்கப்பட்ட ரகசியம் 1. அது வந்து நோ த க்ளோரி ஆஃப் பைபிள். வேத புத்தகத்தின் மகிமையை அறிந்து கொள்ளுங்கள். இந்த வாரம் திறவுகோல்கள், மெத்தடாலஜி. பைபிளை எப்படி படிச்சா புரிஞ்சுக்கிறீங்க? எப்படி பாஸ்டர் பிரதர் உங்களுக்கு மட்டும் எவ்வளவு, எப்படி உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு காரியங்கள் தெரியுது? நேரா எங்கேயாவது போய் அமர்ந்திருந்த எல்லாத்தையும் ஞானத்தை வாங்கிட்டு வந்தோமா? இல்ல, சில மெத்தட்ஸ் இருக்கு. சில மெத்தட்ஸ் இருக்கு. ஒரு வகுப்புல 50 மாணவர்கள் படிக்கிறாங்க. ஒரு ஆசிரியர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லிக் கொடுக்கிறாரு. ஒரு மாணவன் 100க்கு 100 எடுக்கிறார், ஒரு மாணவன் 80 எடுக்கிறார், ஒரு மாணவன் 60 எடுக்கிறார், ஒரு மாணவன் 30 எடுத்து ஃபெயில் ஆகிறார். ஆசிரியர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லிக் கொடுக்கிறாரு. பட்சபாதம் இல்ல, ஒரே மாதிரி சொல்லிக் கொடுக்கிறாரு. 40 பேரும் 50 பேரும் கவனிக்கிறாங்க. ஆனால் அது கவனிச்சதுல ஒருத்தர் 100க்கு 100, ஒருத்தர் 100க்கு 30 தான் எடுக்கிறான். தப்பு யார் மேல? மாணவன் மேலே. அதே போல இங்க 100க்கு 100 யார் எடுக்க போறீங்க? யாரும் 30 மார்க் எடுத்து ஃபெயில் ஆகக்கூடாது. 60 மார்க் கூட தேவையில்லை, எனக்கு 80 மார்க் கூட தேவையில்லை. 100க்கு 100 எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்லிக் கொடுக்க போது நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? எனக்கு ஏன் புரிஞ்சிச்சு, உனக்கு ஏன் புரியல? உனக்கு ஏன் புரிஞ்சிச்சு, எனக்கு ஏன் புரியல? அப்படின்னா சொல்லிக் கொடுத்தவர்களோட பிரச்சனை இல்லை, நம்ம கற்றுக்கொண்டவர்களுடைய பிரச்சனை. சரிங்களா? சொல்லிக் கொடுத்தவர் ஒரே மாதிரி சொல்லிக் கொடுத்தார். உலகம் முழுக்க ஒரே குரு, ஒரே ரட்சகர், ஒரே மெசியா. அவர் திருவாய் மலர்ந்து மலை பிரசங்கம் பண்றாரு. அந்த மலை பிரசங்கத்தை எடுத்து ஒவ்வொரு மொழியிலையும் ஒவ்வொரு தேசத்துக்காரனும் ஒவ்வொன்றும் வாசிக்கிறாங்க. சிலர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க, சிலர் சரியா புரிஞ்சுக்கிறாங்க. புரிந்து கொள்கிறவர்களுடைய பிரச்சனையை ஒழிய சொல்லிக் கொடுத்தவருடைய பிரச்சனை அல்ல. அதனால் நம்மையே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். தேவனே எனக்கு கற்றுத்தாங்க, எனக்கு கற்றுத்தாங்க, எனக்கு புரிகிற அளவுக்கு புத்தியை கொடுங்க, பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க. சரிங்களா? இப்படி நம்ம தொடர்ந்து ஜெபிக்கும் போது தாழ்மையாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சோ இன்னைக்கு இந்த திறவுகோல்கள், சாவி பூட்டப்பட்டு இருக்குது பைபிள். சரிங்களா? இதை திறக்கணும். இப்ப எந்தெந்த முறைகளை திறக்க போறோம்? 7 முறைகள் இருக்கு. அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி தேவன் நமக்கு 2 கண்கள் கொடுத்திருக்கிறார். 2 கண்கள் கிறிஸ்தவத்துக்கு. ஒண்ணு ஜெபம், இன்னொன்னு வேதவாசி. ஒண்ணு ஜெபம், வேதவாசி. மனிதர்களுக்கு 2. ரெண்டுமே முக்கியம். எந்த கண்ணு முக்கியம்? வலது கண்ணா இடது கண்ணா? 2 கண்ணுமே வேணும். ஜெபமும் வேணும், வேதவாசிப்பு வேணும். இன்னைக்கு சபைகள்ல நிறைய ஜெப கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. வேத பாட வகுப்புகள் நடத்தப்படுகிறதா? இல்ல, கேள்விக்குறி. சரிங்களா? வேத பாட வகுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா? இல்ல, கேள்விக்குறி. 2 கண்ணும் நமக்கு வேணும். 2 கண். ஒரு பறவையினுடைய 2 சிறகுகள் போல, ஒரு பறவையின் 2 பக்க சிறகுகள் போல ஜெபமும் வேத வாசிப்பும் நமக்கு கட்டாயம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். 2க்கும் சமமான முக்கியத்துவம் கொடுக்கணும். 50-50 2க்குமே முக்கியத்துவம் கொடுக்கணும். ரைட்டுங்களா? அப்பதான் நமக்கு புரியும் அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ நீங்க ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு புத்தகம் இருக்கும். சட்டத்துறை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா லா புத்தகம் இருக்கு, சட்ட புத்தகம். கல்வித்துறைக்கு பாட புத்தகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கல்வித்துறைக்கு பாட புத்தகம் இருக்குது. ஸ்கூலுக்கு போகும்போது பாட புத்தகத்தோட போறோம். இந்த ஆன்மீக துறைக்கு நமக்கு என்ன இருக்குது? வேத புத்தகம் இருக்கு. ஆன்மீக துறைக்கு கடவுள் நமக்கு கொடுத்தது வேத புத்தகம். ஸ்கூலுக்கு எப்படி போறப்ப பையன் புக் எடுத்துட்டு போறானோ, கோர்ட்டுக்கு போகும்போது லாயர் ஜட்ஜ் எல்லாம் புக் எடுத்துட்டு போறாங்களோ, அது மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட காரியங்கள் போகும்போது நம்மளும் புக் எடுத்துட்டு போகணும். புக்கை வீட்டில் வச்சுட்டு நான் வச்சுட்டு வந்துட்டேன் சார் அப்படின்னு பையன் சொன்னானா டீச்சர் என்ன பண்ணுவாங்க? உதவிடும். அப்ப நாம ஆன்மீக காரியங்களுக்கு போகும்போது கண்டிப்பா கையில வேத புத்தகத்தோட போகணும் அப்படிங்கிற ஒரு சரியான ஒரு அடிப்படையான காரியங்கள் நம்ம புரிந்து கொள்ளணும் அன்பானவர்களே. சரி, இப்ப நம்ம படிக்கிறோம்,
பைபிளை படிக்கிறோம், ஆனால் மறந்துடுறோம், நமக்கு தெளிவா புரியல. கரெக்டா? அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, பைபிளை எங்கேயுமே வாசிக்காதே, வாசியுங்கள் அப்படின்னு பைபிளை எங்கேயாவது நீங்க பாக்குறீங்கன்னா அப்படின்னா இல்ல. பைபிளை வேத புத்தகத்தை வாசியுங்க, தியானியுங்கள்னு இருக்கு. தியானி அப்படிங்கிற வசனத்தை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் இருக்கு. தியானம், தியானி, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார். சங்கீதம் 1 என்ன வருது? தியானமா இருக்கிற மனுஷன் வாக்கியவன். எப்படி வேத புத்தகத்தை எடுத்து தியானமா இருக்கிறது? கண்ணை மூடிட்டு தியானமா இருக்கிறது நம்ம நல்லா இருப்போம். சில ஞானிகள் அறிவியல் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தியானம் பண்ண போயிடுறாங்க, இமயமலைக்கெல்லாம் போயிடுறாங்க. நம்ம பைபிள் வச்சுட்டு எப்படி தியானம் பண்றது? ஆங்கிலத்துல மெடிடேட்டிங் தி வேர்ட் ஆஃப் காட். மெடிடேட்டிங் அப்படின்னா என்னது? தியானம் பண்ணுதல். வார்த்தையை எடுத்து வச்சுட்டு, நம்ம படித்த அந்த பகுதியை எடுத்து வச்சுட்டு, அது இன்னைக்கு காலையில கேட்ட பிரசங்கத்தை எடுத்து வச்சுட்டு இத அசை போடணும். அசை போடணும். ஒரு விதத்துல நாம் எல்லாரும் மாடுகளாக இருக்கணும். சரிங்களா? யாராவது உங்களை பார்த்து மாடு அப்படின்னு சொன்னாங்கன்னா சந்தோஷப்படும். ஆமா, நான் மாடுதான். எதுல மாடு? தியானம் பண்றதுல மாடா இருக்கணும். மாடு நம்ம பார்த்துருக்கோம், இருக்கிற எல்லாத்தையும் வேகமா சாப்பிட்றோம். காலையில சர்ச்சுக்கு போயிருப்பீங்க, ஆராதனையில அரை மணி நேரமோ 1 மணி நேரம் சப்ஜெக்ட் புரிஞ்சு எல்லாத்தையும் எழுதிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருப்போம். வீட்டுக்கு போய் ஓய்வு நேரம் என்ன பண்ணணும்? சாப்பிட்டதை அப்படியே கொண்டு வந்து படுத்துட்டு அப்படியே அசை போட்டு தெரியுமா மாடு? அதுதான் நம்முடைய வேலை. அப்படி அசை போட்டால்தான் டைஜஷன் ப்ராப்ளம் வராது, ஜீரண பிரச்சனை வராது மாட்டுக்கு. அது போலதான் நாமும் கேட்கிற சத்தியங்களை, பாடங்களை எழுதுறோம் வேகமா, அப்புறம் போய் உட்காந்து அசை போடும். போன வாரம் நம்ம பைபிள் ஸ்டடியில நம்ம பாடத்தை எடுத்தோம், எழுதுனீங்க. எத்தனை பேர் அசை போட்டீங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. கை தூக்க வேணாம். எத்தனை பேர் அசை போட்டீங்க? அசை போட்டாதான் அது ஜீரணமாகும். இல்லைன்னா அஜீரண கோளாறு வந்து வாந்தி பண்ணி போட்டோம். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம இதை கவனமா பார்க்கணும் அப்படிங்கிறது. நீங்க நிறைய வசனம் யோசுவா 1:8 வாசிக்கலாம். யோசுவா 1:8. நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாமல் இருப்பதாக. நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. நியாயப்பிரமாண புஸ்தகம் ஒரு வாயை விட்டு நீங்காம இருக்கணும், இரவும் பகலும் தியானமாயிருக்கும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 119வது சங்கீதம் நிறைய வசனங்கள் இருக்குது, நீங்க நோட் பண்ணிக்கலாம். நேரம் இல்லை. 1-2 சங்கீதம் 1-2 நம்ம வாசித்தோம். சங்கீதம் 27:4. அடுத்து சங்கீதம் 119 15வது வரி 23, 48, 78, 97, 99, 148. இதெல்லாம் வேத வாக்கியங்களை தியானி. வாசின்னு ஆண்டவர் எங்கேயுமே சொல்லல, வாசித்து பார். வாசிக்கிறது என்னது? ரீடிங். நியூஸ் பேப்பர் வாசிப்போம் தெரியுங்களா? நியூஸ் பேப்பர் காலையில் எந்திரிச்சு வாசிப்போம், சாயந்தரம் அப்படியே பார்த்துட்டு போவோம். நியூஸ் பேப்பர் படிக்கிறது, கதை புஸ்தகம் படிக்கிறது, இதான் வாசித்தல். ஆனால் பைபிளை வாசிக்க கூடாது, தியானிக்கணும், மெடிடேட் பண்ணணும், யோசிக்கணும். இந்த வசனம் ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறது, அதை தான் நம்ம அந்த பைபிள் ஸ்டடியில கத்துக்கிறோம். நிறைய வசனங்கள் இதுல வந்து இருக்கு. இப்ப நம்ம தியானிக்கும் போது நமக்கு நிறைய விஷயங்கள் புரியும், வாசிக்கும் போது நமக்கு புரியாது. ஏன் புரியாது? அடுத்தது பாருங்க, ஏன் புரியாது அப்படின்னு பார்த்தா, இது நம்ம பார்த்தோம். தமிழ்ல இயல், இசை, நாடகம்னு 3 தமிழ் இருக்கு. இயல், இசை, நாடகம். இயல் அப்படிங்கிறத உரைநடைன்னு சொல்லுவோம். இயல்கிறத உரைநடை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த உரைநடை என்ன சொல்லப்பட்டிருக்குது? தம்பி வாசிப்பா, வாசிப்பியா? வாசிப்பா. ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த மைண்ட் வாசி. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒலிக்கின்ற கால அளவு. நல்லா கவனிங்க. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒலிக்கின்ற கால அளவு உண்டு. குறிலுக்கு ஒரு மாத்திரை, நொடிக்கு 2 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, மெய்க்கு அரை மாத்திரை எனும் கால அளவில் தன் எழுத்துக்களை ஒலித்தால் வேண்டும், ஒலித்தல் வேண்டும். ஓகே, இப்போ இருக்கட்டும். தேங்க்யூ. இப்போ இது நீங்க வாசித்து பார்த்துட்டீங்க, ஏதாவது புரியுதான்னு பாருங்க. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒலிக்கின்ற கால அளவு உண்டு.
குறிலுக்கு ஒரு மாத்திரை, குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, காய்ச்சல் வந்தா 3 மாத்திரை, மெய்க்கு 1/2 மாத்திரை போடு, 1 போட்டுறாத, 1/2 மாத்திரை போடு. என்ன மாத்திரை இது? உரைநடை, தமிழ்ல உரைநடை பகுதியில இது இருக்குது. கால அளவை குறித்த வேண்டும், 1 மாத்திரை ஒழிக்காமல் சில சொற்கள் 1/2 மாத்திரை கால அளவை ஒழிக்கும். ஏதாவது புரியுதா? மாத்திரை புரியாது. இது உரைநடை. இது எந்த மொழி? நம்ம மொழிதான். தமிழ் மொழியில உரைநடை இப்படி இருக்கு. அடுத்து பாருங்க, இது உரைநடை. அடுத்து பாருங்க, செய்யுள். செய்யுள் வாசிப்பா. குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே. குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே. கல்வி இனிதே. மயரி பண்புடையார் சேரும் திருவுந்தி வென்றும் இனிது. உரைநடையே புரியல. செய்யுள். இது செய்யுள்னா பாட்டு, நம்ம படிச்சிருப்போம் வகுப்புல வந்து செய்யுள் அப்படின்னு இருக்குது. குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே. ஏதாவது பரிமா? குளவின்னா ஒரு வெயின்னு காதுல வச்சுட்டு வந்து குளவியா? இல்ல, என்ன செய்யுள்? அடுத்து பாட்டு. பாட்டு இப்படி இருக்குது. அடுத்து பாருங்க, நாடகம். நீதிபதி நிலக்கிழரை பார்த்து, நீதிபதி நிலக்கிழாரை பார்த்து, ஆவணம் எவ்வளவு நீளம் இருந்தது என்றார். அதற்கு அவர், 1 அடி நீளம் இருந்தது என்றார். நிலக்கிழார் இவ்வாறு கூறியதும் புலவன் சினம் கொண்டான், தன்னையும் மறந்தான். ஐயா, அவர் 1/2 அடி நீளம் தான் இருக்கும் அந்த ஆவணம் என்று கத்தினான். நீதிபதி உண்மையை அறிந்து தீர்ப்பு சொல்ல ஆரம்பித்தார். இது ஏதாவது புரியுதா? கொஞ்சம் புரியுது, ஓரளவு புரியுது இல்லையா? நீதிபதி ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆவணம் எவ்வளவு நீளம் இருந்தது ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறாரு. 1 அடி நீளம் இருந்தது, ஏதோ புரியுது. ஆனா என்னன்னு புரியல. நிலக்கிழார்னா யாரு? ஏன் போனாரு? ஏன் நீதிபதி கோர்ட்டுக்கு போனாரு? என்ன தீர்ப்பு சொன்னார்? கடைசியில் தீர்ப்பு சொல்ல ஆரம்பித்தார். என்ன தீர்ப்பு? நாடகம் பார்க்கும்போது பாருங்க, முடிந்தது தொடரும் அப்படின்னு போட்டுருவாங்க. அவசியம் முக்கியமான சீன் வரும்போது தொடரும். என்னடா தொடரும், அடுத்த வாரம் சொன்னாங்க. அது மாதிரி தீர்ப்பு சொல்ல ஆரம்பித்தார். என்ன தீர்ப்பு தெரியும்? தள்ளி வச்சிருக்கு, தள்ளி வைக்கணும். என்ன தீர்ப்பு தெரியாது. முன்னாடியும் தெரியல, பின்னாடியும் தெரியல. இதான் நாடகம். ஆனா ஓரளவு புரியும். நம்ம சொந்த தாய்மொழி, நம்ம மொழி, அதை வந்து எவ்வளவு அழகா நமக்கு புரியுதுங்கிறது. ஆனா பைபிள் எபிரேயத்தில் எழுதப்பட்டது, கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. ஒரிஜினல்ல அதை நம்ம புரிந்து கொள்வதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். இப்ப நமக்கு இது புரியாது. ஆனா ஒருவேளை 10th படிக்கிற பையன், 12th படிக்கிற பையன் அவங்க கிளாஸ்ல இந்த பாடம் இருந்துச்சுன்னா, அவன் புரியல மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நஷ்டம் அந்த பையனுக்கு, ஸ்டூடெண்ட்டுக்கு, அந்த பொண்ணுக்கு. கரெக்டுங்களா? நமக்கு வந்து புரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். ஆனா படிக்கிற பிள்ளைகளுக்கு இது புரியல, அவங்களுக்கு அந்த பாடத்துல இந்த பாட்டு இருக்குது, இந்த நாடகம் இருக்குதுன்னா புரியல, தெரியலன்னு சொன்னா மார்க் போயிடும், வாழ்க்கை போயிடும். நமக்கு பைபிள் அப்படிதான். எப்படி மாணவனுக்கு பாட புத்தகமோ அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழக்கூடிய உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு பைபிள் புரியாமதான் இருக்கும். புரிந்து கொள்ள முயற்சிக்கணும். புரிந்து கொள்ளலைன்னா எப்படி? நான் போன வாரம் சொன்னேன், கிளாஸ்ல சரியா படிக்கல, மார்க் எடுக்கல ஸ்கூல்ல அப்படின்னா டியூஷன் சேர்க்கிறோம், காலையில் எழுப்பி வர்றோம், டீ போட்டு கொடுக்குறோம், எல்லாம் முயற்சி பண்றோம். வீட்டுக்கே வசதியா இருக்கிறோம், ஹோம் டியூஷன் வச்சு நடத்துறாங்க. சார் இங்க வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வசதி, என்னென்ன முறைகளோ நல்ல மதிப்பெண் எடுக்கிறோமோ நம்ம முயற்சி எடுக்கிறோம் ஒரு பெற்றோரா. வெரி குட். அதே போலதான் பைபிளையும். பைபிள் புரியலன்னு ஒதுக்கி வைக்க கூடாது. நம்ம எவ்வளவு முயற்சி எடுக்கிறோமோ அந்த முயற்சியை பார்க்கிற கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரிங்களா? அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோட கூட வருகிறார். நீங்க முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டு பைபிள் ஸ்டடி அங்க நடக்குது, வாங்க போலாம், கஷ்டப்பட்டு அப்படி வரும்போது அந்த கிரியைகளுக்கு ஏற்ற பலன் உண்டு. அடுத்து பாருங்க. இப்பதான் புரியலைன்னா என்ன செய்யறது? நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சொன்னேன். இப்ப அதுக்கு சில முறைகள், புரிந்து கொள்வதற்கான சில முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதுல ஒண்ணு, ஃபர்ஸ்ட் முறை என்னன்னா ஜெனரல் அப்ரோச், பொதுவான அணுகுமுறை. 7 முறைகள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன்.
இந்த 7 மெத்தடை நீங்க கிளீனா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த வாரம் இங்க வந்து பிரசங்கம் பண்ணுங்க. சரியா? என்ன புக்ஸ், அந்த டூல்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம். ஒரு வாரமே எந்தெந்த புத்தகங்கள் வைக்கிறது அது இங்கேயும் காமிப்போம். அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அழகா வந்து நீங்களே ஒரு டாபிக் எடுத்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி நீங்களே வந்து ஒரு பிரசங்கம் பண்ணலாம். பக்கத்து வீட்டுக்கு போய் ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஒரு சத்தியத்தை சொல்லிட்டு வரலாம். அந்த அளவுக்கு முறைகள் வந்து ஈஸியா எளிமையா இருக்குது, நம்ம கற்றுக்கணும். இந்த பொதுவான அணுகுமுறை, அது என்னது பொதுவான அணுகுமுறை அப்படின்னா, சாதாரண நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, பைபிளை வாசிக்கிறோம். எப்படி வாசிப்போம்? புது வருஷம் ஆரம்பிச்சிருச்சு, ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து ஒரு உறுதிமொழி எடுக்கிறோம், இந்த வருஷம் பைபிளை வாசித்து முடிக்கணும் அப்படின்னு. எப்படி வாசித்து முடிப்போம்? பைபிளை எப்படி வாசிப்போம்? பொதுவா சொல்லுங்க, ஜென்ரலா. சொல்றேன். ஆதியாகமம், இன்னைக்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வாசிக்கணும் காலையில. சாயந்தரம் புதிய ஏற்பாட்டுல மத்திய 1 வாசிக்கணும். ஒரு நாளைக்கு 2 அதிகாரம், ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் வாசிக்கிறோமா? இன்னைக்கு 1ஆவது அதிகாரம், நாளைக்கு 2ஆவது அதிகாரம், அடுத்த நாள் 3ஆவது அதிகாரம். இதுதான் பொதுவான அணுகுமுறை. இப்படி நம்ம பார்க்கிறோம். டைம் டேபிள் போட்டு கொடுப்போம் சர்ச்சஸ்ல எல்லாம். பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்குள் வேதத்தை வாசித்து முடிப்பது எப்படி, இது எல்லோரும் செய்ய வேண்டிய பொதுவான ஒரு அணுகுமுறை. இப்படி படிப்பதன் மூலம் கால அட்டவணைப்படுத்தி நம்ம வந்து பைபிளை ஈஸியா படிக்க முடியும். தியானிக்க பற்றி சொல்ல படிக்க முடியும், வாசித்து முடிக்க முடியும். ஒரு வருஷத்துக்குள்ள முடிக்க முடியாதா? முடிக்க முடியும். 6 மாசத்துல முடிக்கிறவங்க இருக்காங்க, 1 மாசத்துல முடிக்கிறவங்க இருக்காங்க. நேரம் காலத்தை பொறுத்து இருக்குது, சரிங்களா? ஆர்வத்தை பொறுத்து இருக்குது. இதுதான் பொதுவான அணுகுமுறை. இது நாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பிட்ட காலத்துக்குள் வரிசையாக வேதத்தை வாசித்து முடிப்பதுதான் இது. எழுதுங்க, வரிசையாக. அதாவது அதிகாரம் 1, இன்றைக்கு அதிகாரம் 2, அதிகாரம் 3, வரிசையாக. வரிசையாக வாசிப்பது. அடுத்து குறிப்பிட்ட காலத்திற்குள் வாசித்து முடிப்பது. 6 மாசமோ 1 வருஷமோ டைம் டேபிள் போட்டு வாசிக்கிறது. ஓகேங்களா? இது புரியுது இல்லையா? இந்த மெத்தட் எல்லாருக்கும் புரியும். இது செய்யாதவங்க, இது அடிப்படையான பைபிளை படிக்கிறதுல அடிப்படையான ஒரு விஷயம் இதுதான். 1 அதிகாரம், 2ஆவது அதிகாரம், 3ஆவது அதிகாரம், சங்கீதம் 1 இன்னைக்கு, நாளைக்கு 2, நாளைக்கு கழிச்சு 3, இப்படி அதிகாரங்களாக படித்து வரிசையாக புத்தகத்தை படித்து முடிப்பதுங்கிறது முதல் முறை, பொதுவான முறை, மிக மிக அடிப்படையான ஒரு மெத்தட். இதை படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஓரளவுக்கு பைபிள் நமக்கு புரியும். ரைட்டுங்களா? இப்போ நான் வந்து புதுசாக ரசிக்கப்பட்டிருக்கேன், ஆண்டவருக்குள்ள வந்திருக்கேன், எனக்கு புதிய ஏற்பாடு பைபிள் நீங்க கொடுக்குறீங்க, பாஸ்டர்ஸ் கொடுக்குறாங்க. நான் உடனே என்ன பண்ணுவேன்? இது எனக்கு புரியாதுன்னு மூடி வைக்காம 1ஆவது அதிகாரம் இன்னைக்கு, நாளைக்கு 2ஆவது அதிகாரம், 3ஆவது அதிகாரம், ஓகேங்களா? இப்படி படிச்சா ஓரளவுக்கு புரிஞ்சு வேணாம், ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். நல்ல மெத்தட், அடிப்படையான மெத்தட். இதை எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு மெத்தட். 1, ஓகேங்களா? 2ஆவது போயிடலாமா? 2ஆவது மெத்தட், தலைப்பை கொண்டு படித்தல். தலைப்பை எடுத்து வைத்துக் கொண்டு படிக்கிறது. அதற்கு தலைப்பை எடுத்து வைத்து எப்படி படிக்கிறது அப்படின்னா, அதுக்குதான் நமக்கு டூல்ஸ் நிறைய இருக்கு. பாருங்க என்னென்ன டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம போன வாரமே காமிச்சோம். ரைட்டுங்களா? ஒத்த வாக்கிய அகராதி, ஒத்த வாக்கிய விளக்க உரை, கண்கார்டன்ஸ் தமிழ்ல இருக்குது, ஆசீர்வாதம். அவர் எழுதின ஒரு புத்தகம். இப்ப நான் சொன்னேன், ஒரு தலைப்பை எடுத்தோம்னா இந்த தலைப்புல என்னென்ன வசனங்கள் இருக்குங்கிறது பூரா இருக்கு. கர்த்தர் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்தீங்கன்னா அந்த கர்த்தர்ங்கிற வார்த்தை மொத்த பைபிளையும் எங்க இருக்குது. பாதாளம் எடுத்துட்டீங்கன்னா பரதீசு அப்படிங்கிற வார்த்தையை தேடுறீங்க. பரதீசுங்கிற வார்த்தையை பத்தி நம்ம படிக்கணும் அப்படின்னா அந்த புத்தகத்துல பா வரிசையில அந்த பக்கம் போனீங்கன்னா அதுல வந்து பரதீசு பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு அந்த வசனத்தோட அந்த நம்பரோட அது ரொம்ப அழகா தொகுத்திருக்காரு சகோதரர் ஆசீர்வாதம் என்கிற ஒரு நபர். கண்டிப்பா அவர் இறந்துருப்பாரு. 100-150 வருஷம் முன்னாடி பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு புத்தகம். சரிங்களா? அது நாங்களே ஒரு 20-25 வருஷம் முன்னாடி தான் இந்த புத்தகமே எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இதை வைத்து பார்த்தா ரொம்ப எளிமையா அழகா இருக்கும். 120 ரூபா 150 ரூபாய் இருந்தது, இப்ப 250 ரூபா. யாராவது வச்சிருக்கீங்களா? 300 ரூபா பக்கம் வந்தது இல்லையா?
வந்து ஆமா நான் சொன்னது 20 வருஷம் நல்லா 100 ரூபாய் 120 ரூபாய் இருந்தது. இப்ப கண்டிப்பா 500 ரூபாய் இருக்கு. ரொம்ப எளிமையாக பிரசங்க குறிப்புகள் தயாரிக்கிறவங்க, அல்லது ஏதாவது குறிச்சு பேசணும் அப்படின்னா, பரதேசி குறிச்சு பேசணும், பாதாளத்தை குறிச்சு பேசணும், ஏதாவது அதுனா நீங்க இந்த புத்தகத்தை வச்சுட்டு வசனங்கள்லாம் எடுத்து வச்சு அதை வாசித்து பார்த்தாலே நம்ம அழகாக தெரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? தலைப்பை கொண்டு படித்தல். முதல் முறை என்னது? ஃபர்ஸ்ட் மெத்தடு பொதுவான அணுகுமுறை, அதிகாரமா படிக்கிறது, ஒவ்வொரு நாளும் படிச்சுட்டு. ரெண்டாவது மெத்தட் என்னது? தலைப்பை கொண்டு படித்தல். இப்ப அடுத்த சில புத்தகங்கள் இங்கிலீஷ்ல இருந்தது, ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ், இது ஆங்கிலத்தில் இருக்குது. எபிரேய கிரேக்க வார்த்தைகளோடு எபிரேயத்துல மூல பாஷையில என்ன வார்த்தையை மோசே எழுதினார் ஆதியிலே அப்படின்னா அந்த என்ன வார்த்தை எபிரேயத்தில் இருந்துச்சு, அது அந்த வார்த்தையை நீங்க படிக்கணும். கிரேக்கத்துல மத்திய 1:1 கிரேக்க மொழியில ஆதியிலே, அது கிரேக்கத்துல என்ன அது வந்து இங்க இந்த பைபிள் இருக்கு. கிரேக்க வார்த்தை எபிரேய வார்த்தையோட இது ஒரு புத்தகம். இது இருக்கும். ஏறக்குறைய 1000 ரூபாய்க்கு மேல இருக்கும். நாங்க வாங்கும்போதே அது இருந்தது. இது ஒரு நல்ல புத்தகம். ஆங்கிலத்துல இது எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அது மாதிரி வேறு சில புத்தகங்கள் இது நம்ம போன வாரமே பார்த்தோம். ப்ரூடன்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு, யங் அனலிட்டிக்கல் கன்கார்டன்ஸ் த பைபிள், இது ஒரு புக்கு. இதுவும் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய. இது மைஸ்வாடு. நான் ஒரு ஆப் சொன்னேன், அப்ளிகேஷன். இவ்வளவு புக்கையும் நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, பைபிள் தூக்கிட்டு போயிருக்க முடியுமா? ஒரு அப்ளிகேஷன், மொபைல்லையே ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்கு. இது மைஸ்வாட், அந்த சிம்பிள் தான் இருக்கு. இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த சிம்பிளோட ஒரு ஆப் இருக்குது, மைஸ்வாட் அப்படிங்கிறத நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் போய் தேடி கண்டுபிடிச்சு அது போட்டிங்கன்னா இருக்கும். இதை நான் சொன்னேன், பையன் சொன்னால் தமிழ்லே இருப்பா அப்படின்னு சொன்னான். நேற்று நான் போன வாரம் இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்குன்னு சொன்னேன். இதே நீங்கள் போனீங்கன்னா இந்த கம்பேர் இருக்குது, அதில் தமிழ் நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா தமிழ்லேயே இருக்கு. ஆதாம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆதாம் அப்படிங்கிறது கூட நீங்கள் அதை பார்க்கலாம், அது தமிழ்லேயே வரும். பரதீசு அப்படின்னா பரதீசு அப்படிங்கிறது நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அது தமிழ்லையும் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நான் போட்டுக்காங்க. ஏன்னா இது ரொம்ப ஈஸி. நீங்க அவ்வளவு புத்தகத்தையும் தேடி கொண்டு வர பதில இப்ப பாருங்க, இந்த பாருங்க, இப்ப சர்ச் பண்ணி ஆதாம்னு டைப் பண்ணுங்க. ஆதாம்னு டைப் பண்ண பாருங்க 17 வசனங்கள் இருக்கு மொத்த பைபிள்லையும். இந்த 17 வசனங்கள் இருக்கு. ஒண்ணு ஆதியாகமம் 2:19 அடுத்தது பாருங்க ஆதாம், அதுல தடித்த எழுத்துல வந்துருக்கு 2:20, 2:23, 3:20, 4:1, 5:4, 5:5. அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா யோசுவா 3:16 இருக்கு ஆதாம். 1:4 வருது. லூக்கால வருது தலைமுறை அட்டவணை ஆதாம். அடுத்து ரோமர்ல இருக்கு 5:14 ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய். 1 கொரிந்தியர்ல இருக்குது. 1 தீத்து 2:13 இருக்கு. எண்ணத்தினாலே முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டார். கடைசியா 1 தீமோத்தேயு 2:14 மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாள் ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டார். ஸோ மொத்தம் 17 வசனங்கள் ஆதாம்ங்கிற பேர்ல 66 புஸ்தகத்துல மொத்த பைபிளே இருக்கு, தமிழ்ல இருக்கு. நீங்க என்ன வார்த்தை வேணாலும் போடலாம், என்ன வார்த்தை வேணாலும் நீங்க கண்டுபிடிச்சு நீங்க அதை போட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல சொல்லப்படும். இப்போ நான் பரதீசு அப்படின்னு டைப் பண்றேன். ஒரு வாசம் 2 கொரிந்தியர் 12:3 அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாத மார்க்கெட்டாது பரதீசு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. கேட்டீங்களா? இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அவ்வளவு புத்தகத்தையும் நம்ம பார்த்த அத்தனை புத்தகம் தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் ஒரே மொபைல்ல ஒரே இதுல இன்னொரு பரதேசியில் நான் பரதேசுன்னு போட்டேன்னா அப்ப பரதேசியில் அப்படின்னு போட்டோம்னா அந்த வார்த்தை பரதேசியில். அது கூட வரல. அப்ப வேற ஏதோ வார்த்தை இருக்கு.
பரதீசில் இருப்பாய். பரதேசில் இருப்பாய் அப்படின்னா லூக்கா 23:43. பரதேசு அப்படின்னு போட்டா பரதேசு அப்படிங்கிற வார்த்தை எங்க இருக்கு வரும். பரதேசியில் அப்படின்னா பரதேசியில், பரதேசு அப்படின்னா பரவாயில்ல. பாரடைஸ் இங்கிலீஷ்ல போட்டீங்கன்னா மொத்தமா வரும். ஸோ இது ஒரு நல்ல ஆப், நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு ஆப். அதை உங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கறதுல அறிமுகப்படுத்துறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரிங்களா? பயன்படுத்தி இதெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு தான் நம்ம இவ்வளோ டாபிக்ஸ் நம்ம ரெடி பண்ண முடியுது. ஸோ தலைப்பை கொண்டு படித்தல் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து மூணாவது முறை மொழி அறிந்து படித்தல். மூணாவது முறை மொழி அறிந்து படித்தல். லாங்குவேஜ் பேஸ்டு ஸ்டடி. என்னது மொழி அறிந்து படித்தல்? தமிழ் மொழியில எத்தனை பிரிவுகள் சொல்லி பார்க்கலாம். 3 பிரிவு. இயல், இசை, நாடகம். உரைநடை, செய்யுள், நாடகம்னு பிரிச்சோம் இல்லைங்களா? இப்ப அதே போலதான் பைபிள் 3 பிரிவா இருக்கு பாருங்க. இயல், இசை, நாடகம் சொல்லும். அதே போலதான் பைபிள் 3 பிரிவா பைபிளுடைய மொழி பிரிஞ்சிருக்கு. எப்படி பாருங்க. ஒன்று நேரடி மொழி, அதை எழுதிக்கலாம். நேரடி மொழி. இரண்டாவது ஓமை மொழி. மூன்றாவது அடையாள மொழி. எப்படி தமிழ்ல இயல், இசை, நாடகம்னு பிரிக்கிறோமோ, உரைநடை, செய்யுள், நாடகம்னு பிரிக்கிறோமோ, அதே போல பைபிளும் 3 விதமான மொழி நடைகளில் எழுதப்பட்டது. 3 விதமான மொழி நடைகளில் எழுதப்பட்டது. ஒன்று நேரடி மொழி. அதனது நேரடி மொழி உதாரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உரைநடை போல. நேரடி மொழி அப்படிங்கிறது என்னது? பைபிள்ல உரைநடை எப்படி இருக்குது? இப்ப மாத்திரம் பார்த்தோம்ல, அது மாதிரி உரைநடை போல, இயற்றமில் அப்படின்னு சொல்லி சுலபமாக புரியும். ரொம்ப பெரிய விளக்கங்கள் தேவையில்லை. உதாரணத்துக்கு மத்தேயு 1:23 என்ன வசனம்? மத்தேயு 1:23 அது டிசம்பர் வந்தாதான் ஞாபகம் வரும். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. மத்தேயு 1:23 அதுக்கு ஏதாவது விளக்கம் வேணுமா? மத்தேயு 1:23 அவருக்கு காபிரியேல் தூதன் சொல்றார், மரியாதை அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இதுல ஏதாவது விளக்கம் தேவையா? புரியுது இல்லைங்களா? அதான் உரைநடை, நேரடி மொழி. ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். இதுல ஏதாவது விளக்கம் தேவையா? கடவுள் இந்த உலகத்தை படைச்சார்னு சொல்றான், அவ்வளவுதான். நேரடி மொழி புரியும், பெரிய விளக்கங்கள் தேவையில்லை. எப்ப படைச்சாரு, எப்படி படைச்சாருன்னு கேட்டாதான் நம்ம உள்ள போகணும். புரியுது, விஷயம் புரியுது. சரிங்களா? இதுதான் நேரடி மொழி. உதாரணத்துக்கு ஆதியாகமம் 1:1, சங்கீதம் 1:1, சங்கீதம் 1:1 எழுது. சங்கீதம் 1:1 எடுத்தோடனே துன்மார்க்கத்தை ஆரம்பிக்குது. அப்படிதான் ஆரம்பிக்கும். நமக்கு தெரியுது துன்மார்களுடைய ஆலோசனை கேட்டு தொலைக்காதுன்னு சொன்னா கேட்குறியா அப்படிங்கிற ஆண்டவர் ரொம்ப தெளிவா இருக்குது. 1:1 மத்தேயு 1:2 தலைமுறையற்றவனை அவர் இவருக்கு பிறந்தார், இவர் அவருக்கு பிறந்தார். ஆபிரகாம் ஈசாக்கு, ஆபிரகாமுக்கு பிறந்தாரு. இயேசு கிறிஸ்து யோசேப்பு மரியாளுடைய வயிற்றிலே பிறந்தார். இதுல ஏதாவது விளக்கம் தேவையா? உரைநடை தமிழ் போல சுலபமாக பல வசனங்கள் நமக்கு புரியும். பைபிள்ல பல அதிகாரங்கள், பல காரியங்கள் நமக்கு புரியும். அதுல பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? அதுல பிரச்சனையே கிடையாது இல்லையா? ஈசாக்கு ஆபிரகாமுக்கு பிறந்த ஆபிரகாம் இத்தனை வயதான போது ஈசாக்கை பெற்றெடுத்தாங்க. இதுல ஏதாவது புரியாம இருக்கா? எளிமையா புரியும். இப்படி 3/4 பைபிள்ல வசனங்கள்லாம் ரொம்ப தெளிவா தான் இருக்குது. சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவு தான் தேவன் எழுதி கொடுத்திருக்கிறாரு. இதான் நேரடி மொழி. புரியுதுங்களா? ஒண்ணு நேரடி மொழினா புரியுதுங்களா? சுலபமா புரியும், ரொம்ப பெரிய விளக்கங்கள் தேவையில்லை. படிச்சாலே ஓரளவுக்கு ஒரு தடவை 2 தடவை படிச்சாலே புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது போயிடலாமா? 2வது மொழி. வெரி குட். ஓமை மொழி. ஓமை நாடக தமிழ் போல. என்ன பார்த்தோம்? நாடக தமிழ்ல என்ன பார்த்தோம்? என்ன கதை பார்த்தோம்? நீதிபதி நிலக்கிழாரை பார்த்து உன்னுடைய ஆவணத்தின் நீளம் என்ன
அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்ல ஆரம்பித்தான்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதான் நாடக தமிழ். அதுபோல ஓமை மொழி. ஓமைங்கிறது என்னது? ஒரு கதை. ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருந்துச்சு. இங்கேயுமா பிரதர் இருக்கீங்களா? அதேதான், இந்த கதை தான். இதேதான், ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. இதுதான் கதை. இதெல்லாம் பைபிள்ல ஓமைன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான், இதான் ஓமை. ஒரு ஊர்ல ஐஸ்வர்யமான ஒருத்தர் இருந்தான். ஒரு ஊர்ல விதை விதைக்க ஒருத்தர் புறப்பட்டான். ஒருத்தர் மீன் வலை எடுத்துட்டு புறப்பட்டான். சோ இதுதான் வந்து கதை போல இருக்கும். யூசுவலி a story with a moral truth. ஒரு கதை இருக்கும், ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு moral truth. moral truth என்னதுங்க? ஒரு நல்ல ஒழுக்க சிந்தனை ஒன்று இருக்கும். இந்த பாட்டி வடை சுட்ட கதையில என்ன நல்ல ஒழுக்க சிந்தனை? பாட்டி வடை சுட்டுச்சு, காக்கா தூண்டி போச்சு, அது நடந்ததா? அதுல இருக்கக்கூடிய நல்ல ஒழுக்க சிந்தனை என்னது? எதுக்காக அந்த பாட்டி வடையை சுட ஆரம்பிக்கிறாங்க? ஒவ்வொரு வருஷமும் அந்த பாட்டி வடை சுட்டுட்டே இருக்கு, சாக மாட்டேங்குது அந்த பாட்டி. அதே வடையை சுட்டுட்டே இருக்குது, அதே காக்கா தூண்டி போகுது. என்ன என்ன சொல்றாங்க? என்ன சொல்ல வர்றாங்க அந்த குழந்தைக்கு? என்னங்க, அது 1ஆம் கிளாஸ்ல படிச்சது வேர்ல்டு ஃபேமஸ் ஸ்டோரி இது. பாட்டி வடை சொன்னது, பாட்டி நிலாவில் உட்காந்து காலை நீட்டிக்கிட்டு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கிறதுலாம் எப்படி மறப்பீங்க? நிலா சோறு என்ன பசு சொல்ல பாட்டி வடை கேட்டது இல்லையா? அந்த கதை மறந்துருப்போங்க. என்ன சொல்ல வர்றாங்க அந்த குழந்தைகிட்ட? ஏமாறாதே, ஏமாறாதே, ஏமாத்துவாங்க, கவனமா இருந்துக்க. குழந்தைகிட்ட 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு போய் ஏமாறாதே அப்படின்னு சொன்னா தெரியுமா? அதுக்காக என்ன பண்றாங்க? ஒரு கதை சொல்றாங்க. ஒரு பாட்டி வடை சுட்டுச்சா, ஒரு காக்கா வந்து கத்துச்சா. ஓகேங்களா? அப்ப ஒரு ஸ்டோரி இருக்குது, அதுக்குள்ள ஒரு மாரல் வேல்யூ இருக்கு, ஒரு சத்தியம் உள்ள இருக்குது. எர்த்லி ஸ்டோரி வித் ஹெவன்லி மீனிங் சொல்லுவாங்க. ஓமைகள் எல்லாமே எர்த்லி ஸ்டோரி, பூமிக்குரிய ஒரு கதை இருக்கும், ஆனா அதுக்குள்ள ஒரு ஹெவன்லி மீனிங். நேரடியாக புரிந்து கொள்ள முடியாது. பாட்டி வடை சுட்டுச்சு, காக்கா வந்து பேசிச்சு, நம்ம நேரடியாக புரிஞ்சுக்கலாமா? ஓமைகளும் அப்படித்தான். இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய 40 ஓமைகள் பேசியிருக்கிறாரு. அந்த 40 ஓமைகளும் அநேக ஓமை வாக்கியங்களும் பேசியிருக்காரு. அதை நேரடியாக நம்ம அர்த்தம் எடுத்துக்கவே முடியாது, நேரடியாக அர்த்தம் எடுத்துக்க கூடாது. 2 வார்த்தை இருக்கு, முடியாது, கூடாது. நேரடி அர்த்தம் எடுத்துக்கவே கூடாது. ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாலிபன் இருந்தான், நேரடி அர்த்தம் எடுத்துக்க கூடாது. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு, நேரடி அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக ஆண்டவர் ஓமை பயன்படுத்துறார். சரிங்களா? புரியுது? 40 ஓமைகளுமே ஓமை மொழியில் எழுதப்பட்டது. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே வாசல், நானே திராட்சை செடி அப்படிங்கிறாரு. எங்கள் கொடிகள். இப்ப இயேசு கிறிஸ்து திராட்சை செடியா? திராட்சை செடியை வச்சு தொட்டு உண்டுன்னா வேற ஏதோ ஒன்று சொல்ல வர்றாரு. வாசல், அவர் தான் வாசப்படியா? அப்படியே விழுந்து கும்பிட்டா வர்றது ஒவ்வொரு வாசப்படி இல்ல, ஏதோ ஒன்று சொல்ல வர்றாரு. ஓமை வாக்கியங்கள். நானே மேய்ப்பன், ஆட்டுக்குட்டி தோல்ல போட்டுட்டு இவர் தாயா ஆண்டவர் தான் மேய்ப்பர், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரியா? கிறிஸ்துவும் கிறிஸ்தவனும் ஒன்று அப்படி நம்ம ஊர்ல சொல்லிட்டு இருக்காங்கல்ல. 2 பேரும் ஆடு மேய்ச்சிட்டு தான் இருந்தாங்க. ஆடா மேய்ச்சாரு ஆண்டவர், ஆளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. என்ன சொல்றாரு? ஒரு ஓமையா சொல்றாரு, நானே மேய்ப்பன்னு சொல்றாரு. ஏதோ ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஓமை வார்த்தை, ஓமை வாக்கியங்கள், ஓமைகள் நம்ம நேரடி அர்த்தம் எடுத்துக்கொள்ள கூடாது. 2வது, முதல் மொழி என்னது? நேரடி மொழி. 2வது மொழி என்னது? ஓமை மொழி. 3வது அடையாள மொழி. அடையாள மொழி. இப்ப அடையாள மொழிங்கிறது என்னது? இப்ப இந்த வசனம் உதாரணம் 2ல, ஓகே, அந்த மத்தேயு 13வது அதிகாரத்துல இந்த நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் அப்படின்னு 13வது அதிகாரத்துல 7 ஓமைகள் ஆண்டவர் சொல்வார். அதை நம்ம நேரடி எடுத்துக்கூடாது. லூக்கா 15 கெட்ட குமாரன் கதை ஒன்று இருக்கு. ஊதாரி மைந்தன், கெட்ட குமாரன். அப்பா, அந்த கெட்ட குமாரன் யாருக்கு அடையாளம் சொல்லுவோம்? கெட்ட குமாரன் யாரு? நாம எல்லாரும் கெட்ட குமாரன் அப்படிதான் சொல்லுவோம். மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட, கடவுள்கிட்ட போறது, தேவன்கிட்ட போறது. அப்பா வந்து யாரு? அப்பா யாரு? பிதாவாகி தேவன்.
பிதாவாகிய தேவனா இயேசு கிறிஸ்துவா? தேவன். அப்பா அப்பா வந்து பிதாவாகிய தேவன். அப்பனாலே பிதாவை குறிக்கிறது. இந்த கெட்ட குமாரன் எல்லாம் ஊதாரி மைந்தன் பண்ணி வச்சுட்டு பண்ணி சாப்பிட்டு இருந்தவங்க நம்ம ஒரு காலத்துல அப்படி இருந்தோம் ரைட்டா. இப்ப தேவன் என்ன பண்றாரு? வடிமேல விழி வைத்து என் பிள்ளை வருவானான்னு பார்த்து கொண்டு இருக்கிறார். அவ்வளவு தகப்பனுடைய இருதயம், அன்புள்ள இருதயம் அப்படிலாம் நம்ம கேட்கிறோம், புத்தகம் கேட்கிறோம். இப்ப நாம யாரு? கெட்ட குமாரன். எல்லாம் மனம் திரும்பி வருந்தி நான் மீண்டும் அப்பாட்ட போவேன், அங்க போய் வேலைக்காரர்கள் ஒருவனாக நான் இருக்க கூட நான் வந்து தகுதி இல்லாதப்பா, என்னை சேர்த்துக்கிறப்பான்னு சொல்லுவேன். நீ அவர் உடனே வாரி அணைச்சு நீ என் புள்ளடா அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுத்து எனக்கு எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுப்பார். மனம் திரும்பி வர்றவங்க எல்லாம் பிதாவாகிய தேவன் அப்படிதான் பார்த்து கொள்வார். அதனால மனம் திரும்பி தான் நம்ம சொல்றோம் ரைட்டா. ஓமைய அப்படியே எடுத்து நம்ம சொல்றோம். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன் நான் இதுல. பிதாவாகிய தேவன் அப்பா வந்து பிதாவை அடையாளம், கெட்டகுமாரன் நமக்கு அடையாளம். நாம் நேரடியாக பிதாவிட்ட போக முடியுமா இயேசு கிறிஸ்து இல்லாம? அப்ப இந்த ஓமையில எங்க இருக்காரு இயேசு கிறிஸ்து? நானே வாசல்கிறாரு, என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடம் போக முடியாதுங்கிறாரு. அப்ப மொட்டை மாடியில் நின்றுட்டு இருக்க ஒரு பிதாவுக்கு சமமாகவும், கெட்டகுமாரனாகிய அந்த கெட்டகுமாரன் மனம் திரும்புகிற பாவிகள் நமக்கு சமமாகவும் நம்ம பேசுறோம். நேரடியா அப்பாட்ட போறோம். இயேசு கிறிஸ்துவோடைய ரோலே இல்லையாங்க. இதுதான் இஸ்ரேலர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள போய் குற்றம் சுமத்துறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுங்க. அங்க இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தர் வேணும், யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு போய் சேர்க்கறதுக்கு ஒருத்தர் வேணும். அந்த ஓமையை நம்ம அப்படி எடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்ல வரேன். கெட்டகுமாரன் ஓமையை நம்ம அப்படி எடுக்க கூடாது. அப்படி எடுத்தோம்னா இஸ்ரேலர்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அவங்க இயேசு கிறிஸ்துவ பிறந்த வீட்டு நேரா பிதாட்ட போறோம்னு சொல்றாங்க. இஸ்லாமியர்கள் அப்படிதான் சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து வேணாப்ப நாங்க நேரா அல்லாட்ட பிதாட்ட போயிடுறோம், கடவுள்கிட்ட போயிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஓமை அவர்களால சப்போர்ட் பண்ணுவோம். யோசிக்கிறீங்களா? சரி, யோசிக்கிற மாதிரி இருக்குதா கேள்வி? ஓகே, நன்றி. நம்ம இதுக்கு பதில் படம் பார்க்க போறதில்ல, உங்களை சிந்திக்க வைக்க. ஓமையை நம்ம நேரடியாக அப்படி எடுத்துக்கொள்ள கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த கேள்வியை நம்ம அப்படி வைக்கிறோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? சரி, இப்ப நம்ம மூணாவது போயிடலாம். அடையாள மொழி ரூல்ஸ். என்ன ரூல்ஸ்? இந்த அடையாள மொழியில எதை பற்றி சொல்லப்படுகிறதுங்கிறது தெரியாது. என்னதான் சொல்ல வர்றாரு தெரியாது. அடுத்து நேரடி அர்த்தம் வரவே வராது. அடுத்து அடையாளம் மட்டும் பயன்படுத்தப்படும். ஓரளவுக்கு யூகிக்கலாம். பைபிள் இப்படி இருக்குது. 1/3 அடையாள மொழியில எழுதப்பட்டிருக்கு. சிம்பாலிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம். எதை பத்தி சொல்லப்படுகிறது, என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியாது. ஆனா ஓரளவுக்கு யூகிக்கலாம். அடையாளங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருப்பாங்க. இங்கே சில அடையாளங்கள் பயன்படுத்தப்படும். அதனால்தான் அது பேர் அடையாள மொழியில் இந்த பகுதி எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு நான் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். பாருங்க, உதாரணம் வந்து நம்ம உலக வழக்கத்துல மொத்தமே ஒரு 6 விதமான அடையாளங்கள் பயன்படுத்துறோம். உலக வழக்கத்துல 6 விதமான அடையாளங்கள். ஒண்ணு லோகோ அல்லது எம்பலம்னு சொல்லுவாங்க. தமிழ்ல குறியீடு. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டு அரசுடைய லோகோ அடையாளம் என்னது? தமிழக அரசு அப்படின்னு கார்ல அல்லது இதுல பாத்தீங்கன்னா ஒரு அடையாளம் வச்சிருப்பாங்க. புக்ல பாட புத்தகத்துல வச்சிருப்பாங்க. கோயில் கோபுரம், ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய ஆண்டாள் கோபுரம், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசுடைய அடையாளம். இதை காமிச்சீங்கன்னா தமிழ்நாடு அரசு. அதுக்கு கீழே என்ன எழுதியிருப்பாங்க? தமிழ்நாடு அரசு வாய்மையை வெல்லும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்ப தமிழக அரசுடைய இந்த காரு, இந்த படம் போட்ட காரோ அல்லது புக்கோ ஏதாவது வந்துச்சுன்னா தமிழக அரசுக்கு சொந்தம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். கரெக்டுங்களா? இதுதான் வந்து லோகோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லோகோ அல்லது எம்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ். டீ கடைக்கு, காஃபி கடைக்கு, ஹோட்டல் போனோம்னா டோக்கன் வாங்குறோமா? அதில் டோக்கன் இருக்கும். டோக்கன்ல 5, 10 அதில் டீ காஃபி அப்படின்னு இருக்கும். அல்லது கலர்ல இருக்கும். பச்சை கலர்னா இது பச்சை கலர்ல, அதை பார்த்து அவங்க வாங்கி போட்டு டீயோ காஃபியோ சாப்பிட நமக்கு கொடுப்பாங்க. இது அடையாளம். ரேஷன் கடையில கூட நமக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. ரேஷன் கார்டு கலர் கலரா இருக்கா, அந்த கார்டை பார்த்தோன்னே உங்களுக்கு அரிசி இருக்கா இல்லையான்னு கிளீனா அவங்க கண்டுபிடிச்சிடலாம். நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. இது அடையாளம், உலக வழக்கத்தின்படி அடையாளம். இது மாதிரி சிவப்பு விளக்கு, பச்சை விளக்கு, சிக்னல் ரோட்ல
பார்த்தாலே தெரியுதா? சோப்பு விளக்கு எரிஞ்ச உடனே போலீஸ் நிக்கணும் சொல்லணும் அவசியம் இல்லை. ரெட் லைட் வந்தோடனே நம்ம வண்டி நிப்பாட்டிடுவோம். கரெக்டா? இது அடையாளம். அதே போல அது மாதிரி பேட்சஸ் இருக்கும், நம்ம குத்தி இருக்கிற பேட்சஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடையாள சின்னங்கள் அப்படின்னு சொல்லி இது மாதிரி 6 விதமான அடையாளங்கள் இந்த உலக உலகத்தின்படி பயன்படுத்தப்படுகிறது. அதுபோல பைபிள்லையும் சில அடையாளங்கள் இருக்கு. என்னென்ன அடையாளம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்க அடையாள மொழியில் எழுதப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் பேர் தான் வெளிப்படுத்தின விசேஷம், ஆனா நமக்கு வெளிப்படுத்தப்படாத விசேஷமா இருக்கு. ரைட்டா? பைபிள்ல வெளிப்படுத்த விசேஷம் முழுக்க அடையாளத்துல இருக்கு. திடீர்னு ஒரு ஸ்திரீ ரத்தாம்பர உடை அணிந்திருந்தாங்க, கையில் கோப்பையை வைத்திருந்தான், சமுத்திரத்துல இருந்து ஒரு விலங்கு எந்திரிச்சு வந்தது, பார்வை 10 தலையோடு இருந்தது. இதெல்லாம் வெளிப்படுத்துற விசேஷம் இருக்கும். வானத்துல பெரிய யுத்தம் உண்டாயிருச்சு, மகிமை உள்ள சீயோனம் மேல இருந்து அப்படி கீழே இறங்கி வந்துச்சு, அலங்கரிக்கப்பட்ட ஸ்திரீயா இருந்தது, ஆட்டுக்குட்டியானவர் நின்றுகிட்டு இருந்தாரு. என்னையா வெளிப்படுத்துற விசேஷம் முழுக்க அடையாள மொழி. அப்ப நீங்க உரைநடை வாசிக்கிறது மாதிரி நேரடி மொழியில வாசிக்கிற மாதிரி வெளிப்படுத்துற விசேஷம் வாசிக்க முடியாது. வாசிக்கலாம்னா புரிஞ்சுக்க முடியாது. ரைட்டா? அது போலதான் தானியல் பூச்சிலை. தானியல்ல சில நிருபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, புளிப்பு மாவுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பரிசேயர் சதுசேயருடைய புளிப்பு மாவு பாயிட்டா போட்டு இருந்தாங்க. இட்லி மாவு, தோசை மாவு மாதிரி. புளிப்பு மாவு ஏதோ ஒரு அடையாளம். புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தாரு, ஏதோ ஒரு அடையாளம், ஏதோ ஒன்று சொல்ல வரல. அது மாதிரி ஆட்டுக்குட்டி, வாசல், செடி, திராட்சை செடி, அப்பம், ரசம். அப்பம் ரசம்ங்கிறது என்னது? அப்பம் ரசம் பந்தியில நம்ம திருவிருந்து பந்தியில கொடுக்கப்படுகிறது அப்பம் ரசம். இது என்னது? இது அடையாளம். அடையாளம். அப்பத்தை எடுத்து இதுதான் ஆண்டவருடைய உடல் அப்படின்னு சொல்றோமா? இதுதான் உடல் அப்படின்னு சொல்றோம். இது சரீரம். உடல் சொல்றோம், சரீரம் சொல்றோம். அதான் சரீரமா? அப்பதான் சரீரமா? அப்பம் தான் சரீரமா? இல்லை, அடையாளப்படுத்துறோம். அவருடைய சரீரம் எப்படி உடைக்கப்பட்டதோ அது மாதிரி அப்பத்தை உடைச்சு பிச்சு நம்ம பங்கிட்டுக் கொள்ளுங்கள் கொடுக்கிறோம். திராட்சை ரசம் இருக்குது, அதுதான் ரத்தமா? ஆண்டவருடைய ரத்தமா? இல்ல, அது கடையில போய் வாங்கிட்டு வந்தோம். திராட்சை ரசம் வீட்டுல மிக்சியில போட்டு அரைச்சு கொண்டு வந்து கொடுத்தோம். அது வந்து அடையாளம். கத்தோலிக்க சபையில என்ன பண்றாங்க, அப்பமும் ரசமும் வைத்து அதுக்காக ஃபாதர் பிரேயர் பண்ணுவாரு, இது உங்களுடைய சரீரமாகவும் ரத்தமாகவும் மாற கடவுது அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறாங்க. அது ஒரு பொழுதும் மாறாது. அது பொய், அது தவறு. அந்த ஜெபம் தவறான காரியம். அப்பமும் ரசத்தையும் வைத்து இது உங்களுடைய சரீரமாக ரத்தமாக மாற கடவுது அப்படின்னா அது மாறாது. அதனால என்ன பண்றாங்க தெரியுமா? யாராவது கத்தோலிக்க சபையில இருந்தாலும் மன்னிச்சுக்கங்க, உண்மையா சொல்லுங்க. வாயில வச்சுங்க, ரத்தம் வந்துருச்சுங்க, அப்பத்துல இருந்து ரத்தம் வந்துருச்சுங்க. அப்பத்துல இருந்து வரல, பல்ல சரியா விளக்காதனால ரத்தம் வந்துருக்கும். அற்புதம். அப்பம் இருக்கும் போது பாத்தீங்க, அப்போ பாருங்க, அதுல பாருங்க ஆண்டவருடைய உடம்பு தெரியுது. இல்ல, அடையாளம். இது சிம்பல். எப்படி பச்சை விளக்கு சிவப்பு விளக்கு பார்த்தோம்னா நான் எனக்கு விஷயம் தெரியுதோ, அதே போல இந்த அப்பத்தை உடைச்சு எனக்கு கொடுக்கும் போது இது மாதிரிதான் ஆண்டவர் உடைக்கப்பட்டார், பிற்கப்பட்டார் என்பதை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தணும். திராட்சை ரசம், பழம் எப்படி பொழியப்படுகிறதோ அப்படித்தான் அவர் வாழ்க்கையை பொழியப்பட்டது எனக்காக, அவருடைய திருநீரத்தம் சிந்தப்பட்டது என்பதை நினைவு கூர்ந்து இதை நான் சாப்பிட்றேன் ஒழிய இது ரத்தம் அல்ல. இதுதான் அடையாளம். அடையாளத்தை நம்ம அப்படியே எடுத்துக்கிறதுனால நீங்க பாருங்க, ஒரு கத்தோலிக்க சபை அவ்வளோ 120 கோடி ஜனங்கள், உலகத்தில் பெரிய சபை இது. நீங்க பாருங்க, எல்லாம் மாற கடவுது. காலையிலையும் மாறும். வேளாங்கண்ணி போன்ற திருத்தலங்கள்ல பாருங்க, ஒரு நாளைக்கு எப்படி 10 தடவையாவது மாசம் வைப்பாங்க பூசலை அப்படின்னு சொல்லுவாங்க. 10 தடவையும் மாறுவனாக ஆண்டவருக்கு ஒரு வேலை இல்லை, அப்படியே மாத்திக்கிட்டே இருக்கு. அடையாளங்களை அப்படியே எடுத்துக்கொள்வது தவறு. சரியா? இதான் அடையாள மொழி அப்படிங்கிறது. அடுத்தது 4, பின்னணி அறிந்து படித்தல். 4வது மெத்தட், பின்னணி அறிந்து படித்தல். கான்டெக்ஸ்டுவல் ஸ்டடி. இது ரொம்ப முக்கியமானது. இனிமே வரக்கூடியது என்னது? யார் சொன்னது? 5 கேள்வி கேட்கலாம். யார் சொன்னது, யாருக்கு சொன்னது, எப்பொழுது சொன்னாங்க, எங்கு சொன்னாங்க, ஏன் சொன்னாங்க.
இதை தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். பின்னணி அறிந்து படித்தல். ஒரு விஷயத்தை படிக்கிறோம்னா யார் சொன்னது, சரிங்களா? யாருக்கு சொன்னாங்க, யாருக்கு சொன்னாங்க, எப்பொழுது சொன்னாங்க, எந்த டைம்ல சொன்னாங்க, இப்ப சொன்னாங்களா, நேற்று சொன்னாங்களா, எங்க சொன்னாங்க, எங்க வச்சு சொன்னாங்க, எந்த சூழ்நிலையில சொன்னாங்க, சொல்றோம் இல்லையா? நீ அந்த மாதிரி அன்னைக்கு பேசிட்ட, நான் என்ன சூழ்நிலையில இருந்தேன்னு தெரியுமா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்ல. எப்பொழுது சொன்னாங்க, எங்க சொன்னாங்க, ஏன் சொன்னாங்க, ஒய். இந்த 5 கேள்விகளை வைத்துக் கொண்டு நம்ம ஒரு பகுதியை வாசிக்கும் போது அதை நம்ம புரிந்து படித்தோம்னா இதுதான் பின்னணி அறிந்து படித்தல். உதாரணம், சில உதாரணம். 1, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 6:1. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். நோவா எப்படிப்பட்டவரா? நோவா எப்படிப்பட்டவர்? நீதிமானும் தேவனுக்கு பயந்து உத்தமனாகவும் இருந்தான், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இதுல யாருக்கா டவுட் இருக்கா? ஆதியாகமம் 6:9. இப்ப அப்படியே 9:21 வாசிங்க. 9:21. ஆதியாகமம் 9:21. 1:1. நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். திராட்சை ரசத்தை நோவா குடித்து, திராட்சை ரசத்தை நோவா குடிச்சவன் வெறி கொண்டு தன் கூடாரத்திலே வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். யாருங்க? யாரு? நோவா 6:9 என்னன்னு படிச்சோம்? அவன் நீதிமானும் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருக்கிறான்னு நோவா வாஸ்தவம். இப்போ 9:21 என்ன சொல்லுது? நோவா எப்படி இருந்தாரா? குடிச்சு வெறிச்சு வஸ்திர விலகி வாசப்படல படுத்து கிடந்தான். இப்ப என் கேள்வி என்ன? குடிச்சு வெறிச்சு வாசப்படல படுத்து கிடக்கிறவங்க நீதிமானும் உத்தமனும் தேவனுக்கு பயந்தவனும் சன்மார்க்கனுமாக இருக்கிறான்னு சொன்னா ஒத்துக்குவோமா? ஏத்துக்குமா? நோவா மட்டும் ஏத்துக்கிறீங்க? நோவா பரிசுத்தவா, நோவாவை போல வாழணும். நோவா வஸ்திர விலக படுத்து கிடக்கிறாரு. பைபிள்ல இருக்குதா? உங்க பைபிள்ல 9:21 இருக்கா பைபிள்ல? இப்ப யாரு நோவா? யாரு? 6:9 9:21? 9:21 எல்லாரும் அடிங்க. ரப்பர் இருக்காப்பா? பைபிள்ல இருந்து அடிச்சிடலாமா? 9:21 இருக்குல்ல. வஸ்திர விலகி படுத்து கிடந்தா, அது பின்னாடி காணான்னு வர்றான் பேரன், வந்து பார்த்துட்டு சிரிக்கிறான், நக்கல் பண்றான், சபிக்கிறான், இதெல்லாம் நடக்குது. அப்ப நோவா நல்லவனா குடிகாரனா? நல்லவன் தான். 6:9 9:21 வந்தோடனே லைட்டாக போட்டு விட்டாருங்க. அப்படியா? அதுக்கு எவ்வளவு பெரிய மிஸ்டேக். இந்த கேள்வியை கேட்பாங்க, ஏன் குடிகாரனா கீழே விழுந்து படுத்து கிடக்க அவனை போய் நோவா முற்பிதான்னு சொல்றியா அப்படின்னா என்ன பதில் சொல்லுவோம்? இந்த மெத்தட் என்ன மெத்தட் நம்ம படிச்சிருப்ப? சூழல் விளங்கி படித்தல், பின்னணி அறிந்து படித்தல். சூழ்நிலை என்ன? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கேட்கறாங்க இல்லையா? நோவா குடிச்சு வச்சு படுத்துக்கிறீங்க, அவனை போய் யுத்தம் பண்ணுறீங்க. என்ன நடந்தது? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முன்னாடி பின்னாடி என்ன நடந்தது பார்த்துட்டு சொல்றேன். நம்ம உடனே ஆமாக்கா குடிக்காரனா இருந்திருக்கான் போல இருக்கு, எனக்கு இவ்வளவு நாள தெரியாது அப்படின்னு உட்காந்து நம்மளும் போற்றம் வச்சுக்கிட்டு முடிஞ்சு வச்சு பைபிளை மூட வச்சிருவோம். என் தலைக்கு மேல ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்கான், எவனை விழுங்கலாமோ. கரெக்டுங்களா? அந்த மாதிரி கேள்விகளுக்கு கொஞ்சம் பொறுங்க. இந்த பின்னணி அறிந்து நான் படிச்சு சொல்றேன். பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டேன், யார் என்ன பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டு சூழ்நிலை விளங்கி கொண்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி என்ன நடந்தது யாருக்காவது தெரியுமா? அந்த கேள்விக்கு ஆன்சர். ஆமா, மழையினால சூரியன் எல்லாம் மாறி போயிடுச்சு, காற்று புளிப்பாயிடுச்சு. அது தெரியாம குடிச்சாரு ஆளு அசுல் தெளிவாயிட்டாரு. என்ன வசனம் பாருங்க.
8:22 ஆதியாகமம் 8:22. எல்லாரும் எடுத்துக்கங்க. இந்த கேள்வி கேட்கும் போது டப்புன்னு பதில் சொல்லணும். யாரப்பா நீன்னு கேட்கணும். பூமியில் உள்ள நாளளவும் பூமியின் நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிகாலமும் பகலும் இரவும் கோடை காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் விதைப்பும் புசிப்பும் ஒழிவதில்லை. முதலாவது உலகம் அப்படிங்கிறது நோவா காலத்துக்கு முன்னாடி உலகம் அழிஞ்சிருச்சு மழையினால. ரைட்டுங்களா? 6வது அதிகாரத்துக்கு முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா மழையில அழிஞ்சிருச்சு. இப்போ புதிய ஒரு வாழ்க்கையை அவங்க 8 பேர் ஆரம்பிக்கிறாங்க. புது வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது சூழ்நிலைகள் காலநிலைகள் எல்லாம் மாற்றம் அப்பதான் வருது. கோடை காலமும் குளிர்காலமும் பகலும் வெயிலும் இரவும் பகலும் அப்படின்னு மாறி மாறி இந்த உலகத்துல அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இப்ப நோவா ஏற்கனவே மழைக்கு முன்னாடி அவர் செஞ்ச மாதிரி பயிரிடுகிறவனாகி விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. திராட்சை செடியை போடுறாரு, கொடி வருது, பழத்தை எடுக்கிறாரு, வழக்கம் போல ஜூஸ் நினைச்சிட்டு எடுத்து குடிக்கிறாரு. அது புளிப்பேருங்கிறது தெரியல. எப்படி புளிப்பேருச்சு? சூழ்நிலைகள் காலநிலைகள் மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், இது நடந்தது அவருக்கு தெரியாது. சரிங்களா? அவருக்கு தெரியாது. அதனால அவர் என்ன ஆயிடுச்சு, வழக்கம் போல பயிரிடுகிறமாயி திராட்சை ஜூஸ் எடுத்து சாப்பிட்றாரு. புளிப்பாக மாறியது அவருக்கு தெரியல. புளிப்பு ஏறும் போது அந்த ரசம் மதுவாக மாறுகிறது. ஒயினா மாறிடுச்சு. ஒயினா மாறினா அவருக்கு கிருகில் வந்து ஒத்துணு விழுந்துட்டாரு. இதுதான் நடந்தது. எப்படி கண்டுபிடிச்சோம்? பின்னணி அறிந்து படித்தல். 8வது 6வது அதிகாரம் 9வது அதிகாரம் மட்டும் இந்த 2 வருஷத்தை வாசத்தை குழப்பிடுவோம். அப்ப 8வது அதிகாரம் 22 ஒரு வசனத்தை பார்த்தோம். ஓஹோ, கிளைமேட் சேஞ்ச் நடந்திருக்குது, அது நோவாவுக்கு தெரியல, அதனால புளி பேரி போச்சு, அது தெரியாம அவர் குடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் குடித்ததாக பைபிள்ல கிடையாது. புரியுதா? இதுதான் பின்னணி அறிந்து படித்து. எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா? இதுதான் அந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கணும். அடுத்து எரேமியா 16:1-2 29. நீங்க அந்த வசனங்கள் எழுதிக்கங்க. 5-6. எரேமியா 16:1-2ல அங்க கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து திருமணம் செய்யாதீங்கிறார். எரேமியா 16:1-2ல திருமணம் செய்யாதீங்க, இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து திருமணம் செய்யாதீங்கிறார். அதே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 29:5-6 கல்யாணம் பண்ணிக்கங்கிறார். இஸ்ரேலர்களை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படிங்கிற. கல்யாணம் பண்ணணுமா வேணாம்? ஒரு நேரம் பண்ணிக்க, ஒரு நேரம் பண்ண வேணாம். 16வது அதிகாரத்துல பண்ணிக்கிறேன்னு நான் ஏன் சொன்னீங்க? 29ல வேண்டாம். என்னப்பா, 2 வருஷத்தை எடுத்து வச்சுட்டு திருமணம் பண்ணிக்கலாம், திருமணம் பண்ணாது. அதே ஆண்டவர் அதே இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்றாரு. அப்ப பின்னணி அறிந்து படித்து 16:1-2 அங்க நீங்க பாத்தீங்கன்னா திருமணம் வேண்டாங்கிறார். ஏன்னா இஸ்ரேலர்கள் அங்க பாபிலோன்ல அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அடிமைப்பட்டு கிடந்தப்ப நீ திருமணம் பண்ணாத, நீ திருமணம் பண்ண யாரை போய் பண்ணுவ? பாபிலோனியரை போய் பண்ணிடுவ. திருமணம் பண்ணாத, கொஞ்ச நாள்ல விடுதலை பண்ணிடுவாங்க, பண்ணி போய் திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்ற. இப்ப திருமணம் பண்ணாதேங்கிற. பாபிலோன்ல இருக்கிற நீ இப்ப திருமணம் பண்ணாத. 29ல இவங்க விடுதலையாகி வெளியில வந்ததுக்கு அப்புறம் இப்ப திருமணம் செஞ்சு இன்னைக்கு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழுங்க. பேக்ரவுண்டு தெரிஞ்சது. அவங்க எங்க இருந்தாங்க? பாபிலோன்ல இருந்தாங்க. திருமணம் செய்ய வேண்டாம்னு சொன்னாரு, ஒழிய திருமணமே செய்ய வேண்டாம்லாம் சொல்லல. பின்னணி அறிந்து படித்தால்தான் முடிக்கிறது. அதே போல பிலிப்பியர் 4:13 4:11-12 எழுதிக்கங்க. கடைசி போயிடுறேன். யோவான் 16:20 அதை வாசிக்கலாம். யோவான் 16:20 கடைசி பகுதி. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஓகே, எவ்வளவு சந்தோஷமான ஒரு வசனம் இல்ல? உலகம் முழுக்க பிரசித்தி பெற்ற ஒரு வசனம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படி சொன்ன உடனே நம்ம முகத்துல ரொம்ப மகிழ்ச்சி பிரகாசம் தான் வரும். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். ஏன்னா அவ்வளவு துக்கத்துல இருக்கிறோம். அதை சொன்ன உடனே சந்தோஷமா மாறும். மாறுதா இல்லையோ, அட்லீஸ்ட் நீங்களாவது சொல்றீங்க பாசி, சந்தோஷமாக மாறும்.
இப்ப பாருங்க எவ்வளவு சந்தோஷப்பட போறீங்கன்னு பாருங்க. 16-20 உங்களுக்கு துக்கம் சந்தோஷமா மாறுன்னு சொல்லிட்டாரா? சரி, எப்ப சொன்னாரு? யாருக்கு சொன்னாரு? இயேசு கிறிஸ்து. யாரு சொன்னது? ஆண்டவர் சொன்னார். இயேசு கிறிஸ்து சொன்னாரு. யாருக்கு சொன்னாரு? சீடர்களுக்கு சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் அப்படின்னு சொல்லி. எப்ப சொன்னாரு? என்ன துக்கம் உங்களுக்குள்ள இருந்துச்சு? மீன் கிடைக்கலையேங்கிற துக்கமா? வேலை கிடைக்கலையேன்னு துக்கமா? கல்யாணம் ஆகலையேங்கிற துக்கமா? சாப்பாடு காசு இல்லைன்னு துக்கமா? வயிற்று வலி வாய் வலி ஏதாவது பிரச்சனை இருக்கு அந்த துக்கமா? என்ன துக்கம் இருந்துச்சு? 16ஆம் அதிகாரம் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் உங்க கூட இருக்க போறேன், அதுக்கப்புறம் நான் பிதாட்ட போயிருவேன். பிதாட்ட போயிருவீங்களா? பிலிப்பு கேட்கிறாரு, பிதாட்ட போயிருவீங்களா? என்ன உங்களை நம்பி பெரிய பெரிய பிளான்லாம் போட்டு வச்சோம், நீங்க என்ன அப்போ பிதாட்ட போறீங்க? எல்லாரும் வருத்தப்படுறாங்க. அன்று பிதாட்ட போயிருக்கீங்க, என்ன ஆச்சு? வருத்தமா இருக்குது. அவர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நான் போயிட்டு திரும்பி வருவேன், தேட்டரை வளர்ந்துருவேன். நான் போனாதான் அவர் அனுப்புவார். சரிங்களா? நான் போய் வாசஸ்தலம் உங்களுக்கு வீடெல்லாம் கட்டி வச்சிருக்கேன், நீங்க நான் உங்களை கூட்டிட்டு போயிருக்கேன். சரிங்களா? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் உங்களை கூட்டிட்டு போனோடனே உங்களுக்கு துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும் அப்படின்னு நீங்க 16ஆவது அதிகாரம் 16லிருந்து 22 வரைக்கும் வாசித்தீங்கன்னா இவ்வளவு விஷயம் இருக்கு. இப்ப இந்த உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுங்கிறது எதற்காக ஆண்டவர் பயன்படுத்தினார்னா அவருடைய 2ஆம் வருகை காரியங்களுக்காக பயன்படுத்தினார். நம்ம சபைகள்ல சர்ச்சை மீட்டிங்ல வயிற்று வலிக்கு வாய் வலிக்கு கடன் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கவலைப்படாத, துக்கம் சந்தோஷமா பின்னணி அறிந்து படித்தல். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும்னு எப்ப சொன்னாரு, ஏன் சொன்னாரு, யாருக்கு சொன்னாரு, எந்த சூழ்நிலையில சொன்னாரு, அதை சரியாக நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இந்த வசனத்தை நம்ம சரியா பயன்படுத்தும். ஒருவேளை ஆண்டவருடைய வருகைக்காக நம்ம காத்திருக்கிறோம்னா கவலைப்படாதீங்க, உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறும். மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து கொண்டு போறார். இப்படி சொல்லி உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் சொன்னா ரைட். அவருடைய வயிற்று வலிக்கோ வாய் வலிக்கோ கால் வலிக்கோ கடன் பிரச்சனைக்கோ கல்யாணத்துக்கோ காட்சிக்கோ தவறான பிரயோகம், அந்த இடத்துல தவறாக அந்த வசனம் பயன்படுத்தப்படுகிறது. பின்னணி அறிந்து படித்தல். போதுமா? 4வது தலைப்பு. அடுத்து 5வது தீர்க்க தரிசனங்களை அறிந்து படித்தல். ஸ்டடி ஆஃப் ப்ராபசிஸ். பைபிள்ல 3 ஒரு பங்கு தீர்க்க தரிசனம், 3 ஒரு பங்கு தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனுடையவைகள். கடவுள் தான், தேவன் தான் அதை வெளிப்படுத்துகிறாரு. 3 விதமான தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. நம்ம தெரிஞ்சுக்கணும். 3 விதமான தீர்க்க தரிசனங்கள். 1 நடந்து முடிந்த தீர்க்க தரிசனங்கள், நடந்து கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள், இனிமேல் நடக்க போகிற தீர்க்க தரிசனம். 3 இருக்கு. இது ரொம்ப முக்கியம். 3 விதமான தீர்க்க தரிசனம். நடந்து முடிந்த தீர்க்க தரிசனம், நடக்கின்ற தீர்க்க தரிசனம், நடக்க போகிற தீர்க்க தரிசனம். நடந்து முடிந்த தீர்க்க தரிசனம் உதாரணம் என்ன சொல்லலாம்? இயேசுனுடைய பிறப்பு, கன்னி கர்ப்பவதியாகி ஒரு மகனை பெற்றிருப்பார். இது தீர்க்க தரிசனம். ஏசாயா 7:14, ஏசாயா 9:16. நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். கிறிஸ்துமஸ் டைம்ல நம்ம சொல்றோம். இந்த தீர்க்க தரிசனம் முடிஞ்சிருச்சா? என்ன முடியலையா? நடந்து முடிந்த தீர்க்க தரிசனம். நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், கன்னி கர்ப்பவதியாகி ஒரு மகனை பெற்றெடுப்பார். முடிஞ்சிருச்சு. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா மூலம் தேவன் உரைத்த தீர்க்க தரிசனம். அப்போ ஏசாயா எழுதும் போது நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனம். இப்ப அது நடந்து முடிஞ்சு 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஆண்டவர் முடிஞ்ச 2000 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் கன்னி கர்ப்பவதியாகி இப்ப நடக்க போது இல்லை. அவர் நடந்து முடிந்த தீர்க்க தரிசனம். ஆண்டவருடைய மரணம், ஆண்டவருடைய மரணம் ஏசாயா 53 வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியை போல பயிர் கத்திருக்கிறோம், சத்தப்படாத இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல. ஆண்டவருடைய மரணம் முடிஞ்சிருச்சு. அவருடைய பிறப்பு, இஸ்ரேல் தேசத்தை குறித்த காரியங்கள் முடிஞ்சிருச்சு. தீர்க்க தரிசனங்கள் நடந்து முடிந்த தீர்க்க தரிசனம். நடந்து கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனம். இந்த உலகம் முடிவு.
மத்தேயு 21 லூக்கா சொன்னது இல்லையா, உலகத்தினுடைய முடிவிலே நடக்க போற காரியங்கள், கொள்ளை நோய் வரும், யுத்தங்கள் வரும், பஞ்சங்கள் வரும் அப்படின்ற இது நடந்து கொண்டிருக்கிறது தீர்க்க தரிசனம். இரண்டாவது. மூணாவது, நடக்க போகிற தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டதெல்லாம் அப்படின்னு பொதுவா சொல்லி நடக்க போகிற தீர்க்க தரிசனம், 1000 வருட அரசாட்சி, ஆண்டவருடைய 2ஆம் வருகை, அந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சி, மூத்தரை, இதெல்லாம் இனிமேல் நடக்க போகிறது. அப்ப தீர்க்க தரிசனங்கள் 3 பிரிவுகளாக அப்படியே சொல்லிக்கிட்டே போறாங்க நிறைய தீர்க்க தரிசனம். புரியுதுங்களா? 3 விதமான தீர்க்க தரிசனங்கள். தீர்க்க தரிசனம்னா இது நடந்து முடிஞ்சிருச்சா, நடக்கிட்டு கொண்டிருக்கதா, இனிமே நடக்க போதாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்தணும் அந்த வார்த்தைகளை, விஷயங்களை. சரி, 6வது முறை வேதாகமத்தை படித்து புரிந்து கொள்ளும் முறைகள்ங்கிற தலைப்புல பார்த்துக்கிட்டு இருக்கோம். கீஸ் டு அன்லாக் த பைபிள். எப்படி படிச்சா புரிஞ்சுக்கலாம். 6வது முறை நிழலும் பொருளும் அறிந்து படித்தல். நிழல் பொருள், ஸ்டடி பை டைப்ஸ் அண்ட் ஆன்டி டைப்ஸ். என்னது நிழலும் பொருளும்? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதெல்லாம் நிழல், புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதெல்லாம் பொருள், நிஜம். உதாரணத்துக்கு யாத்திரமா 12வது அதிகாரத்துல இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படும் போது ஆட்டுக்குட்டியை அடிச்சு ரத்தத்தை எடுத்து, பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிச்சு ரத்தத்தை பூசணும். எதுக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு அடையாளம். நிலைக்கால பூசு, அப்பதான் நீ தப்பு முதல் பேரான தப்பு வைக்கப்படுவான். ரத்தம் பூசப்படணுங்கிறது நிஜம், அங்க நிழலாக சொல்லப்பட்டார். நிஜமா மாறுது. நம்ம பஸ்கா அப்படியே வச்சுக்க கூடாது, அது ஏதோ ஒண்ணு சொல்ல வரும். அது மாதிரி நியாயப்பிரமாணங்கள், மோசையினுடைய காரியங்கள், பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்துகிற காரியங்கள், இது எல்லாம் நிழலான காரியங்கள். அதெல்லாம் நிழல், அதை நம்ம அப்படியே எடுத்துக்க கூடாது. நம்ம நிஜத்துல இருக்கிறோம், சரிங்களா? நம்ம நிஜத்துல இருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டுறோம், ஒரு வீடு கட்டணம் கட்டுறோம். கட்டணம் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம உடனே என்ன செய்வோம்? ஒருத்தரை போய் பார்ப்போம், இன்ஜினியரை போய் பார்ப்போம். பார்த்துட்டு அவர் ஒரு வரைபடம் வரைஞ்சு தருவார், ஒரு ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவாங்க, ரைட்டா? கிச்சன் எங்க இருக்கணும், பாத்ரூம் எங்க இருக்கணும், பெட்ரூம் எங்க இருக்கணும், மாடியா மொட்டை மாடியா, படி எங்க வரணும், எல்லாம் படம் போட்டு கொடுப்பாங்களா? இதுதான் நிழல். இதை வச்சுட்டு தான் கட்டடம் கட்டுவாங்க. இன்ஜினியர் சொல்லுவாரு, அப்பா நீ இதை இங்க வை, அங்க வை, இல்ல இந்த ரூம் இங்க வரும் பாரு, நான் வரைஞ்சு கொடுத்துருக்கேன், இதுதான் ஓனர் சொல்லியிருக்காரு, ராமன் சொல்லியிருக்காரு. கரெக்டுங்களா? நிழல்ங்கிறது என்னது? ப்ளூ பிரிண்ட், வரைபடம். இதை வச்சுட்டு தான் கட்டடம் கட்டுவாங்க. பழைய ஏற்பாடு ப்ளூ பிரிண்ட், புதிய ஏற்பாடுங்கிறது கட்டடம். சரிங்களா? ப்ளூ பிரிண்ட் இல்லாம, வரைபடம் இல்லாம கட்டடம் கட்ட முடியுமா? முடியாது. ப்ளூ பிரிண்ட்லயே நம்ம வசிக்க முடியுமா? வீடு கட்டியாச்சு அப்படின்னா அதுல பணம் நம்ம உட்காந்து படுத்து தூங்கி சாப்பிட்டு இருக்க முடியுமா? முடியாது. அது மாதிரி பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு தான் ஒரிஜினல், நிஜம். ரைட்டுங்களா? பழைய ஏற்பாடு நமக்கு நிழலாக சொல்லப்பட்டது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். யாத்திரா 12 பஸ்கா பிரமாணம், எபிரேயர் 10:1 அந்த வசனம் இருக்குது. நீங்க எழுதி நிழலான நபர்கள், நான் சொன்னேன், ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்துகிறது, 10 வாதைகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிழலான காரியமாக இருக்கிறது. நண்பர்கள் அதான் பார்க்க. ஆசரிப்பு கூடாரம், கர்ப்ப கிரகம், நம்ம இன்னைக்கு கோயில் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா? கர்ப்ப கிரகம், மூலஸ்தானம், குத்து விளக்கு, ஒளி, தீபம், தூபம், இதெல்லாம் எங்க இருந்தது? ஆசரிப்பு கூடாரத்துல இருக்குது. ஆசரிப்பு கூடாரத்துல இருந்து தூக்கி வச்சுட்டு கர்ப்ப கிரகம், மூலஸ்தானம், அங்க போகக்கூடாது. ஐயர் மட்டும் தான் போவார், ஐயர்வாள் மட்டும் போவார், பிரதான ஆசாரியர் தான் உள்ள போவார், மற்றவங்க யாரும் போகக்கூடாது. அவர் தீப ஆராதனை காட்டுவார். தீப ஆராதனை காட்டும் போது மணி அடிப்பார். எல்லாம் பைபிள்ல ஆசரிப்பு கூடாரத்துல நிழல். அந்த நிழல் அப்படியே பிடிச்சிட்டு இங்க செஞ்சுட்டு இருக்காங்க. மணி அடிக்கலாம் சேர்த்து சரிங்களா? அப்ப நிழல் அப்படிங்கிறது ஓகே. அடுத்ததான் கடைசியா வாக்கு தத்தங்களை பகிர்ந்தல், ப்ராமிசஸ், வாக்கு தத்தம். பைபிள்ல ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்கள் கடவுள் சொல்லியிருக்காரு. ஆனா 3 கேள்வி நம்ம கேட்கணும். ஒரு வாக்கு தத்தம் 1ஆம் தேதி வாக்கு தத்துவம் ஆராதனை, நமக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்துருக்காங்க. அந்த வாக்கு தத்துவத்தை வச்சு 3 கேள்வி கேட்கணும். 1, யாருக்கு இந்த
வாக்குத்தத்தத்தை தேவன் சொன்னார். எனக்கு கொடுத்திருக்கலாம் இந்த 1ஆம் தேதி, ஆனா இது யாருக்கு சொல்லப்பட்டது? அடுத்து எதற்கு சொல்லப்பட்டது? ஏன் இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்தார்? கர்த்தர் கொடுத்தார் அந்த நபருக்கு, ஆபிரகாமுக்கோ மோசேவுக்கோ யோசுவாவுக்கோ ஏன் கொடுத்தார்? 3வது என்ன நிபந்தனைகளுடன் சொல்லப்பட்டது? ஒரு வாக்குத்தத்தத்தோட நிபந்தனை இருக்கும், கண்டிஷன் ஒன்று இருக்கும், நிபந்தனை இருக்கும். என்ன நிபந்தனை? நம்ம என்ன பண்றோம்? நம்ம சர்ச்சு நம்மளை கெடுத்தே வச்சிருக்காங்க. ஊழியக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தம் கொடுத்தா விசுவாசி சந்தோஷமா இருப்பாங்க. உண்மையிலே அது சந்தோஷமா தான் இருக்கும். ஒரு துக்கம் சந்தோஷமா மாறணும்னு சந்தோஷமா இருக்கு. ஆனாலும் தயவு செய்து அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு, நிபந்தனை இருக்குது. வாக்குத்தத்தத்தோட நீங்க நிபந்தனை வச்சு அடிச்சு கொடுத்தோம்னா கேலண்டர் பிரிண்ட் பண்ணணும். நம்ம கொடுக்குற காணிக்கைக்கு வந்து கேலண்டர் பிரிண்ட் பண்ணி மாசம் மாசம் கொடுக்க முடியுமா? முடியாது. அதனால வாக்குத்தத்தத்தை வச்சுட்டு நீங்க போய் என்ன பண்ணணும்? ஸ்டடி பண்ணணும், தியானிக்கணும். இந்த வாக்குத்தத்தை எதுக்கு கடவுள் கொடுத்தாரு, யாருக்கு கொடுத்தாரு, அதோட வேற ஏதாவது நிபந்தனை இருக்குதா அப்படின்னாதான் அதை நம்ம வாக்குத்தத்தை சொந்தமாயிருக்கணும். தனி நபருக்கான வாக்குத்தத்தம், தேசத்துக்கான வாக்குத்தத்தம், ஒரு இனத்துக்கான வாக்குத்தத்தம், சபைக்கான வாக்குத்தத்தம், உலகத்துக்கான வாக்குத்தத்தம் என்று 5 விதமான வாக்குத்தத்தங்கள். ஒரு தனிநபருக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், தனிநபருக்கு சொல்லப்பட்டது. தேசத்துக்கு பூச்சக்கரத்தில் உள்ள உங்களுக்கு எல்லா குடிகளும் நான் உங்களை மாத்திரம் தெரிந்து கொண்டேன், தேசத்துக்கு சொல்லப்பட்டது. இப்படி 5 விதமாக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். உதாரணத்துக்கு போலாம். சில உதாரணங்கள் ஆதியாகமம் 12:2 பிற்பகுதி வாசி. ஆதியாகமம் 12 நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். என்னங்க அல்லேலூயா இருப்பானா? கொஞ்சம் விட்டு பிடிக்க மாட்டேங்கிறேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு அல்லேலூயா அப்படி நீங்க சொல்லல. வெரி குட், வெரி குட்னு சொல்றேன். ஏன்னா பாஸ்ட் ஆன்சர் சொல்லிட்டாரு. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு இந்த வாக்குத்தத்தை பார்த்தோன்னா நம்ம கூட ஒரு சந்தோஷம் வரும். உண்மையிலே சந்தோஷம் வரும். வர்றது நல்லது, தப்பெல்லாம் கிடையாது. வர்றது நல்லது. அந்த சந்தோஷம், மன மகிழ்ச்சி, அந்த வார்த்தையை பார்த்தோன்னா எனக்குள்ள கிடைக்கக்கூடிய திருப்தி எல்லாம் நல்லது. ஆனால் கொஞ்சம் புத்தி வேலை செய்யணும். நமக்கு மனசு சந்தோஷப்படுது, புத்தி என்ன வேலை செய்யுது? பாஸ்டர் சொல்றாரு, இந்த வாக்குத்தத்தை யாருக்கு, என்ன சூழ்நிலையில கொடுக்கப்பட்டது அப்படின்னு. இந்த வாக்குத்தத்தை யாருக்கு? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். கர்த்தர் என்ன பண்றாரு? ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. எந்த சூழ்நிலையில கொடுக்கிறாரு? 11வது அதிகாரம் கடைசியில அவர் பேர் சொல்லி அழைச்சு, நான் காட்டுற தேசத்துக்கு போகிறார். உங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு வா, எல்லாம் சிலை வழிபாட்டுக்காரவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காட்டுற தேசத்துக்கு போ, நீ அங்க போய் நீ ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஆபிரகாமுக்கு ஒரே பயம், தீவு. அந்த ஊர் எங்க இருக்குன்னு தெரியாது, என்ன ஜனங்கள் தெரியாது, எப்படி நான் புலப்பேன் தெரியாது, நான் எப்படி சாப்பிடுவேன் தெரியாது. ஒரே பயத்துல கலகத்துல இருக்கும்போதுதான் தேவன் சொல்றாரு, நீ கவலைப்படாத, உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை யாராவது சபிச்சாங்க, திருப்பினாங்க, அடிச்சாங்க, நான் அவங்களை அடிப்பேன். நீ அந்த ஊர்ல ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆபிரகாம் ஆடும் போதுதான் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. நீ ஆசீர்வாதமா இருப்பாய், அந்த புது ஊர்ல உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ கவலைப்படாம போ. காரியம் ஆகணும் கர்த்தருக்கு, அவன் அந்த ஊருக்கு போகணும். அதுக்காக அவனை மோட்டிவேட் பண்ணி உற்சாகப்படுத்துறதுக்காக அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. இப்படிய நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். என்னைய பார்த்தா சொன்னாரு, சொல்லுங்க, உங்களை பத்தி சொன்னாரா? ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு. இப்ப ஆபிரகாமுக்கு சொந்தமா இந்த வாக்குத்தத்தம், எனக்கு சொந்தமா? அதுதான் கஷ்டம். முதல்ல இது யாருக்கு சொந்தம்? ஆபிரகாமுக்கு சொந்தம். இந்த வாக்குத்தத்தத்தை நான் எப்படி சுதந்திரிக்கிறது? சுதந்திரிக்கலாம். எப்படி சுதந்திரிக்கலாம்? விசுவாசத்தினால இருந்தா சுதந்திரிச்சலாமா? அதே போல ஒருவேளை சூழ்நிலை உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கங்களேன், ஊரை விட்டு போற சூழ்நிலை, இனஜனத்துல விட்டுட்டு போற சூழ்நிலை அப்படி வருதுன்னா, இந்த வாக்குத்தத்தத்தை இதே போல சூழ்நிலை ஆபிரகாமுக்கு நீங்க சொன்னீங்களே, அதே போல என்னையும் ஆசீர்வதிங்க, என் பேரை பெருமைப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபித்து அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம்.
நம்ம பிறந்த ஊர்லயே இருந்துட்டு ஜாலியா எல்லாம் சொந்த பந்தங்களா இருந்துட்டு நீ ஆசீர்வாதமா இருப்பாய் ஆண்டவரே, நீ ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறே, என் பேரை பெருமைப்படுத்த மாட்டேங்கிறே, பக்கத்து இருக்காங்க கூட எனக்கு பேரை தெரிய மாட்டேங்குது அப்படின்னா பேசிதான் அனுப்புவார், வேதம் அனுப்ப மாட்டார், திருப்பி வந்துருவாங்கல்ல. சரிங்களா? புரியுதுங்களா? வாக்கு தத்தத்தை எப்படி சுதந்திரிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம். இனிமே ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு பாச சொன்ன எல்லாரும் அல்லேலூயா. அல்லேலூயா மாத்திட்டு ஆமென் போட்டாங்க. யாருக்கு சொல்லப்பட்டது, எதுக்கு சொல்லப்பட்டது? சுதந்திரிக்கிறது தப்பு கிடையாது. ஆனா ஞானத்தோட நம்ம யோசித்து பார்த்தோம்னா ஆபிரகாமுக்கு அந்த சூழலுக்கு சொல்லப்பட்டது. சரிங்களா? நான் இருக்கிற சூழ்நிலை ஒருவேளை அது போல இருந்ததுன்னா நம்ம எடுத்து கொள்ளலாம், சுதந்திரிக்கலாம், அதுக்காக வச்சு ஜெபம் பண்ணலாம். ஆனா வேற மாதிரி சூழ்நிலை நமக்கு அந்த வாக்குத்தத்தம் செட் ஆகாது, நமக்கு வேற இருக்கு. அடுத்த வாக்குத்தத்தம் போயிடலாம். ஏசாயா 45:4. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்வாளர்களை குறித்து, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்வாளர்களை உடைத்து அந்த இடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் பலிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். தருவேன். நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்வாளர்களை உரித்து அந்த காலத்தினுடைய பொக்கிஷங்களை முடிப்படுத்துகிற புதையல்களையும் நான் உனக்கு தருவேன், கொடுப்பேன். நான் ஒண்ணு சவுண்ட காணா. கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு கொடுக்கிறாரு? நமக்கா கொடுக்கிறாரு? கூரையை பிச்சுக்கிட்டு படப்பையில கொடுக்குறாரு நமக்கு. யாருக்கு கொடுக்கிறாரு? 1வது வசனம் வாசிங்க. 45:1. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. கர்த்தர் கோரேசுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? நான் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்களை முறித்து அந்த காலத்தினுடைய பொக்கிஷங்களை புதையல்களை நான் உனக்கு தருவேன். கோரேஸ் ராஜா புறஜாதி ராஜா. இஸ்ரேல் ஜனங்கள் மேல, இஸ்ரேல் தேசத்து மேல இப்ப சண்டை வரணும். தேவன் அவரை ஏவுறாரு, போய் சண்டை போடணும். கோரேஸ் இருக்கான், நான் ஏன் அங்க போய் சண்டை போடணும்? நீ கவலைப்படாத, போ, கொள்ளையடிச்சேன்னா உனக்கு புதையெல்லாம் உனக்கு கிடைக்கும், நான் உனக்கு தருவேன். ஒளிப்படத்துல புதையல் வச்சிருக்காங்க, பொக்கிஷம் இருக்குது, எல்லாத்தையும் நீ சுதந்திரிப்ப அப்படின்னு சொன்னா புறப்பட்டு போறாரு. கோரேசுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், புதையல்களும் பொக்கிஷங்கள் நான் உனக்கு தருவேன். நம்ம இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம முடிச்சுக்கிட்டு புதையலும் பொக்கிஷமும் எங்கேயாவது தரையில கிடைக்குதான்னு பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. கீழே கிழிஞ்சு போன 5 ரூபா நோட்டு கிடைச்சுன்னா, ஆமே கர்த்தர் எனக்கு தெரியும், போன வாரமே வாங்கி கொடுத்தாரு, புதையல் தருவேன்னு சொன்னாரு, தர ஆரம்பிச்சுட்டாரு, 5 ரூபா இருக்குது. ஐயோ, கோரேசுக்கு கொடுத்ததுப்பா இது. கோரேசு கொடுத்தது இது. இயேசு கிறிஸ்து கூட சொந்தம் கிடையாது, ஆபிரகாமுக்கு சொந்தம் இல்லை, மோசேக்கு சொந்தம் இல்லை. கோரேசு போய் கொள்ளையடிச்சாரு. கொள்ளையடிச்சதுனால உனக்கு புதையல் பொக்கிஷம் தருவேன்னு சொன்ன ஆண்டவர். இது கொள்ளையாடுகிறதுக்கான சமமான ஒரு வாக்குத்தத்தம். இதை நம்ம வச்சுட்டு திருடுறது மாதிரி, அடுத்த வீடுக்குள்ள போய் திருடுறது மாதிரி, பெண்களை கதவுகளை உடைத்து பொருள்களை பொக்கிஷம். வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கிறது தவறு இல்லை. அது எப்படிப்பட்டது, யாருக்கானது, என்ன சூழ்நிலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்கணும். முடிக்கிறோம் டைம். அது 7 வாக்கு தத்தங்கள், 2 வசனங்கள் இருக்கு, நீங்க நோட் பண்ணிக்கலாம், தியானிங்க. மத்தேயு 5:5, பிலிப்பியர் 4:7 இதெல்லாம் வாக்கு தத்தங்கள். மத்தேயு 5:5 என்னது? சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் சுதந்திரிப்பாங்க, பூமியை சுதந்திரிப்பாங்கன்னு சொன்னீங்களே, எனக்கு ஒரு 10 அடி கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னா, அதோட ஒரு கண்டிஷன் ஒன்று வச்சிருக்காரு. சாந்த குணம்னு ஒண்ணு வேணும். சரியா? சாந்த குணம் அவர்கள் பாக்கியவான்கள், அவங்களுக்கு தான் பூமி சுதந்திரிப்பீங்க அப்படின்னு. அப்ப கண்டிஷன், நிபந்தனை. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தோட ஒரு நிபந்தனை இருக்கு. அந்த நிபந்தனையை நம்ம புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு உபாகமம் 28வது அதிகாரத்துல நம்ம நிறைய ஆண்டவர் வந்து வாக்கு கொடுக்கிறார். என்னது? நீ கடன் வாங்காது இருப்பாய், கடன் கொடுப்பாய், உன் தலையை ஆசீர்வதிப்பேன், தலையை வாழாக்காமல் தலையாப்பேன், பாருங்க, கீழாகாமல் மொத்தமே அப்படியே எல்லாம் வாக்கு தத்துவம். ஒண்ணுல ஒரு
இப்ப இந்த வாக்கு தத்துவத்துல நம்ம என்ன பண்றோம்? தலை வாழாக்காமல் தலையாக்குவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில தலையாக்குங்க அப்படின்னா பொறுப்பா? அதுக்கு முன்னாடி 1வது வருஷத்தை படிச்சுட்டு 1வது வருஷத்தை படிச்சுட்டு வா அப்படிங்கிறார் ஆண்டவர். 1வது வருஷம் என்னது? இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளையின்படி செய்ய மனதா இருந்து செவி கொடுப்பாய். ஆனால் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு பறிக்கும். சொன்ன வார்த்தையில நீ கீழ்ப்படிஞ்சேன்னா வாழாக்காமல் தலையாக்கு. நம்ம கீழ்ப்படியாம வாழாக்காம தலையாக்கு கடன் வாங்காது இருப்பாங்க. கண்டிஷன், நிபந்தனை உண்டு. சரிங்களா? நிபந்தனைகளுக்கு உட்பட்டது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் என்பாங்க. ஓகேங்களா? வாக்கு தத்தங்களை எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி. சரி, கடைசியா நம்ம முடிச்சிடறோம். கடைசியா 2 விதமான படிப்பு, 7 முறைகள் பார்த்துட்டோம். இப்ப அந்த 7 முறைகளை எப்படி வேணாலும் படிக்கலாம். எப்படி படிக்கலாம்? 2 மெத்தட்ல படிக்கலாம். ஒன்று தனி படிப்பு, இன்னொன்று குழுவாக படித்தல். தனியாக படித்தல், குழுவாக பிறர் மூலம் படித்தல். தனியாக படித்தல்ங்கிறது என்னது? அதான் தியானித்தல்னு பார்த்தோம். சொன்னோம் இல்லைங்களா? தியானித்தல், வேத வாக்கியங்களை தியானிக்கிறது. வீட்டில் உட்காந்து பைபிள் நோட்ஸ் பேனா எல்லாம் எடுத்து வச்சு வசனத்தை வாசித்து பார்த்து அப்படியே தியானிச்சு எழுதி, இதான் தனியாக உட்காந்து ஸ்டடி பண்ணுறது. சரிங்களா? குடிக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா மெசேஜ் தயாரிக்கும் போது இப்படிதான் தனியாக உட்காந்து குரூப்பாக உட்காந்து மெசேஜ் பண்ணுவாங்க. கர்த்தர் என்ன சொல்றாருன்னு வாங்கிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உட்காந்து தனியாக உட்காந்து மெடிடேட் பண்ணிடுறது. அதான் தனியாக படித்தல். 2வது பிறர் மூலம் படித்தல். தனியாக படிக்கிறதுல நேரம் இல்லை, அப்படியே பயங்கர டைட்டா ஓடிக்கிட்டு இருக்குங்க லைஃபே அப்படின்னா பிறர் மூலம் படித்தல். இப்ப இது என்னது? இந்த மெத்தடு பிறர் மூலம் படித்தல். குழுவாக வந்து படித்தல், குரூப்பா உட்காந்து வீட்டுல உட்காந்து சேர்ந்து உட்காந்து குடும்பமா படிக்கிறது, சர்ச்சா உட்காந்து படிக்கிறது, நம்ம இந்த மாதிரி பைபிள் ஸ்டடியில் சேர்ந்து படிக்கிறது. ஏதாவது ஒரு படிப்பு கண்டிப்பா வேணும். எப்படி வேணாலும் படிக்கலாம், ஆனால் படிக்கணும், தியானிக்கணும், கத்துக்கணும், ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் அன்பார்கள். அதை தான் நம்ம பார்க்கிறோம். சரியா? ஸோ 2 மெத்தடை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கண்களை மூடி நம்ம தேவன்கிட்ட கேட்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை. என் வாழ்க்கையில் அதிசயம், என்னுடைய பிறப்புல, என்னுடைய நடவடிக்கையில, என்னுடைய வேலை ஸ்தலத்துல, குடும்பத்துல எல்லாம் ரைட்டு. வேதத்தில் இருக்கக்கூடிய அதிசயங்களை நான் பார்க்கணும். வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி கண்களை திறந்தேன். இதுதான் பைபிள் ஸ்டடியில வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய அனுதின ஜெபமாகவும் இருக்க வேண்டும் என்கிற ஒரு தாழ்மையான ஒரு விண்ணப்பத்தையும் நான் உங்களுக்கு வைக்கிறேன். ரகசியங்களை எனக்கு கத்துத்தாங்க, மறைபொருளை கத்துத்தாங்க, என்னுடைய அகக்கண்களை திறந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை இன்னும் தாங்க. நாங்கள் 2 வாரமா கத்துக்கிட்டோம், ஓரளவுக்கு பிரகாசத்தை பெற்றிருக்கிறோம். இன்னும் அதிக பிரகாசமுள்ள விளக்குகளாக விண்வெளியிலே நட்சத்திரங்களை போல நாங்கள் சொல்லிட்டு பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம ஜெபிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த ஜெபித்து இந்த ஜெபம் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே ஜெபமாக இருக்கும் பொழுது அப்படியே நம்ம நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தந்து ஆசீர்வதித்து நம்மை நடத்துவார்.